So hello Justice, welcome back to Just Med Mission 26. So இன்னைக்கு Animal Kingdom உடைய லாஸ்ட் பார்ட். இந்த லாஸ்ட் பார்ட்ல எதை பார்க்க போறோம்? கார்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபைலம், கார்டேட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபைலம நல்ல இன்டெப்தானா எப்படி ப்ரோ அப்படின்னா, இதுக்குள்ள சப்ஃபைலம்ஸ் என்னென்ன இருக்கு, அண்ட் தென் அதுக்குள்ள இன்னும் கிளாசிபிகேஷன் என்ன, சூப்பர் கிளாஸ் என்னென்ன இருக்கு, என்ன கிளாஸஸ் இருக்கு, ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு நல்லா இன்டெப்தா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் கார்டேட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், ஹெமி கார்டேட்டா வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ கார்டேட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்குற அதே விஷயம் தான், லைக் டு அவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதை செய்யணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புறேன், அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்படின்னாதான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் டவுட், அகாடமிக் அண்ட் நான் அகாடமிக் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் தி கமெண்ட் செக்ஷன். நான் எப்போ அதை பார்க்குறேனோ அப்போ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னைக்கு லெக்சரா? பண்ணிடலாம் ப்ரோ, வாங்க. ஸோ எங்க ஹெமி கார்டேட்டா வரைக்கும் முடிச்சிட்டோம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ, ஹெமி கார்டேட்டா வரைக்கும் முடிச்சிட்டோம் ப்ரோ. சரி, அப்ப அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? கார்டேட்டா ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ. பண்ணிடுவோம். கார்டேட்டா ஃபர்ஸ்ட், கார்டேட்டானா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் என்னது அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு அடுத்து அதுக்குள்ள கிளாசிபிகேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கார்டேட்டாவோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதுதான்? பிரசன்ஸ் ஆஃப் டார்சல் நோட்டோகார்ட். என்னது? பிரசன்ஸ் ஆஃப் டார்சல் நோட்டோகார்ட். நம்ம ஸ்டார்டிங் கிளாசிபிகேஷன்லயே பார்த்தோம் நோட்டோகார்ட்னா என்ன. நோட்டோகார்டு இருக்கிறது ஃபுல்லா கார்டேட்ஸ், நோட்டோகார்டு இல்லாதெல்லாம் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு தான் பிரிச்சோம். கரெக்டா? ஸோ கார்டேட்டாவோட மெயின் அண்ட் பேசிக் கிளாசிபிகேஷன் என்னதுதான், அது பேசிக் கேரக்டரே என்னதுதான்? பிரசன்ஸ் ஆஃப் அ டார்சல் நோட்டோகார்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் இதுல சிங்கிள் ஹாலோ, சிங்கிள் டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கும். என்ன இருக்கும்? நர்வ் கார்டு. நான் உங்களுக்கு டயக்ராம்ல ரெண்டு இதையும் காட்டுறேன், நோட்டோ கார்டையும் நர்வ் கார்டையும் நான் உங்களுக்கு டயக்ராம்ல காட்டுறேன். ஓகேவா? சரி ப்ரோ, வேற இது போக ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ். என்னது? ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ். சரி, வேற போஸ்ட் ஏனல் டெயில், அதாவது பின்னாடி ஒரு வால். ஓகேவா? போஸ்ட் ஏனல் டெயில். அண்ட் அதுக்கடுத்து வென்ட்ரல் ஹார்ட். நம்மளுக்கு ஹார்ட் எங்க இருக்கு? வென்ட்ரல், அதாவது முன்பக்கம் இருக்கு. கரெக்டா? நம்மளோட செஸ்ட் சைட்ல இருக்கு வென்ட்ரல் ஹார்ட். ஓகே ப்ரோ, அப்போ ஹியூமன்ஸ் எல்லாம் கார்டேட்ஸ் கிடையாது, நம்மளுக்கு தான் டெயில் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, நம்மளுக்கு டெயில் இருக்கு, பட் என்ன, அது ரெடியூஸ் ஆயிரும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து வெல் டெவலப்டு டெய்லா இருக்காது. ஓகே ப்ரோ. சரி, ஸோ இதை மட்டும் என்சைட்ல ஒரு சின்ன ரீடிங் பண்ணிடுவோமா? இதுக்கு அடுத்து கிளாசிபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் ரீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டயக்ராம் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த இருக்கு பாருங்க. Animals belonging to the phylum Chordata are fundamentally characterized by the presence of a notochord, a dorsal hollow nerve cord. அது சிங்கிளா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. And then paired pharyngeal gill slits. Then these are bilaterally symmetrical. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே. Possess postenal tail and a closed circulatory system with ventral heart. ஓகேவா? ஓகே. இந்த நம்மளுக்கு டயக்ராம் இருக்கு பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்டான டயக்ராம். ஓகே, கில் ஸ்லிட்ஸ் இருக்குதா? கில் ஸ்லிட்ஸ்
அதுக்கடுத்து இது நர்வ் கார்டு. ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்த மாதிரி இருக்கா, அது பாரு. இது ஒரு சாலிடா இருக்கு, அதுக்கு நடுவில் ஒரு ஹாலோவா ஒரு எம்டி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குதா, அதுதான் நர்வ் கார்டு. ஓகேவா, இதுதான் நர்வ் கார்டு. ஓகே, அப்ப நோட்டோ கார்டு ப்ரோ, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சாலிட் ஸ்ட்ரக்சர் தான் நோட்டோ கார்டு. ஓகேவா, ருடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர் நோட்டோ கார்டு. ஓகேவா, அல்ல சாலிடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே ப்ரோ, இந்த டேபிள்ல பாருங்க ஒரு சில பேசிக்கான கிளாசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. கார்டேட்ஸ்ல நோட்டோ கார்டு இருக்கும், நான் கார்டேட்ஸ்ல இருக்காது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ், அதாவது நம்மளோட நர்வ் கார்டு தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல், ஹாலோ, சிங்கிள். பட் ஆனா இங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வென்ட்ரல்ல இருக்கும், சாலிடா இருக்கும் அண்ட் டபுளா இருக்கும். டபுள் வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்டு எதுல பார்த்தோம்? ஆனலிடால நான் ஆல்ரெடி சொன்னேனா, paired ganglia connected to double ventral solid nerve cord சொன்னா, அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இங்க pharynx perforated by gill slits. pharynxல gill slits மாதிரி ஓட்டைகள் இருக்கும், இங்க gill slits இருக்காது. ஓகே, இங்க ஹார்ட் வென்ட்ரல், இங்க டார்சல். இருந்தா ஹார்ட் பிரசன்ட் ஆக இருந்தால் டார்சல், இல்ல ஹார்ட் இல்ல ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது நம்ம கவலையே பட வேண்டாம். ஓகேவா, ஓகே. இதுல போஸ்டனல் பார்ட், அதாவது டெயில் இருக்கும், இங்க டெயில் இருக்காது. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம கார்டேட்டாவையே 3 சப்ஃபைலமா பிரிக்கிறோம். கார்டேட்டாவை எப்படி பிரிக்கிறோம்? 3 சப்ஃபைலமா பிரிக்கிறோம். யூரோ கார்டேட்டா ஆர் டியூனிகேட்டா. ஓகேவா, அதுக்கு இன்னொரு பேர் தான் டியூனிகேட்டா, இன்னொன்னு செஃபலோ கார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. ஓகேவா, வெயிட் பண்ணுங்க, இது நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா ஒரு கிளாசிபிகேஷன் டயக்ராம் மாதிரி நான் போடுறேன். ஓகேவா, இந்த பேஜ்ல டயக்ராம் போட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க கார்டேட்டா இருக்குது. ஓகே ப்ரோ, இத நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். எப்படி? 3 சப்ஃபைலம் கரெக்டா? அதுல நான் ஃபர்ஸ்ட் புரோட்டோ கார்டேட்டா. ஓகேவா, ஃபுல்லா எழுதல, புரோட்டோ கார்டுனா புரோட்டோ கார்டேட்டா. ஓகேவா, அடுத்து யூ கார்டேட்டா. யூ கார்டேட்டா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன், செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்லயே ப்ரோ கேரியோட் அப்படின்னா பிரிமிட்டிவான கேரியோட்ஸ். அந்த மாதிரி புரோட்டோ கார்டேட்டாங்கிறது பிரிமிட்டிவான இது, யூ கார்டேட்டாங்கிறது கொஞ்சம் நல்ல வெல் டெவலப்டா உள்ளது. ஓகேவா, ஓகே ப்ரோ. இந்த புரோட்டோ கார்டேட்டால 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. என்ன இருக்கு? 2 கிளாசிபிகேஷன். ஒன்னு யூரோ கார்டேட்டா. யூரோ கார்டேட்டா, வெயிட் பண்ணுங்க, பெண்ணோட சைஸ் வேணா குறைச்சிரும். புரோட்டோ கார்டேட்டா இங்க யூரோ கார்டேட்டா, ஆர்எல்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் தான் டியூனிகேட்டா. என்னது? டியூனிகேட்டா. நம்ம ஸ்டார்டிங்லயே ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு ஏத்தன் அப்படின்னு ஒரு நிமோனிக்ஸ் படிச்சோமா, அதுல டி ஃபார் டியூனிகேட்ஸ். டியூனிகேட்னா என்னது? இந்த யூரோ கார்டேட்டாவை தான் டியூனிகேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே ப்ரோ. அடுத்து இதுல இன்னொரு சப்ஃபைலம், சாரி, செஃபாலோ கார்டேட்டா. செஃபாலோ கார்டேட்டா. ஓகேவா, வெயிட், செஃபாலோ கார்டேட்டா. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இங்க யூ கார்டேட்டாவே நம்ம வந்து அதுக்கு உள்ள ஒரு டிவிஷன் உண்டு. என்னது? வெர்டிபிரேட்டா அப்படின்னு ஒரு தான் பிரிப்போம். ஓகேவா, வெர்டிபிரேட்டா அப்படின்னு பிரிப்போம். ஓகே ப்ரோ. இந்த வெர்டிபிரேட்டாக்குள்ள இன்னும் பிரிவினைகள் இருக்குது. எப்படி ப்ரோ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏக்னாத்தோஸ்டோமா அண்ட் க்னாத்தோஸ்டோமா. நீட்டா இருக்கும் நம்புறேன். இல்ல, வெயிட் கைஸ், எல்லாம் அன்னீவனா இருக்குது.
let me do one thing. ஓகேவா? சரி, புரோட்டோகார் டேட்டாவை எப்படி பிரிப்போம்னு சொன்னேன்? எழுதிரும். புரோட்டோகார் டேட்டாவை யூரோகார் டேட்டா ஆர்எல்ஸ் டியூனிகேட்டான்னு சொல்லுவோம். கரெக்டா? டியூனிகேட்டா. ஓகே. இன்னொன்னு செஃபாலோகார் டேட்டா. கரெக்டா? செஃபாலோகார் டேட்டா. ஆமாம் ப்ரோ. சரி, யூகார் டேட்டால வெர்டிபிரேட்டான்னு ஒன்று எடுப்போம். வெர்டிபிரேட்டானா என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, நான் வெயிட் பண்ணுங்க. இந்த கிளாசிபிகேஷன் போட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இதுல வெர்டிபிரேட்டா அப்படின்னு எடுக்கிறோம். வெர்டிபிரேட்டாலேயே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். வெர்டிபிரேட்டாவே என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோம். ஏக்னாத்தோஸ்டோமா and gnathostoma. ஓகேவா? gnathostoma and ஏக்னாத்தோஸ்டோமா. சரி, இந்த ஏக்னாத்தோஸ்டோம்குள்ள இன்னொரு கிளாசிபிகேஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைக்ளோஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோம்னாலே வாய். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்ப சைக்ளோஸ்டோம்னா சர்க்குலர் மவுத் இருக்குது. ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த gnathostomeக்குள்ள இன்னும் கிளாசிபிகேஷன் இருக்கு. எத்தனை ப்ரோ அப்படின்னா எஸ். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கிளாசிபிகேஷன் தான். வெயிட் பண்ணுங்க. இதுல சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ் எடுப்போம். என்ன எடுப்போம்? சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ். ஓகேவா? இந்த ஸ்பைசஸ்குள்ளதான் ரெண்டு கான்ட்ரிச்சைட்ஸ். இடமே பத்த மாட்டேங்குது கைஸ். வெயிட் பண்ணுங்க, அதை நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடுறேன். ஈவன் இடம் பத்தாது போலயே. யூகார் டேட்டாவை இங்கிட்டு நோட்டிடுவோம். ஓகே, தென் gnathostomaவை எங்கிட்டு கொஞ்சம் நோட்டிடுவோம். சரி, சாரி, ஏக்னாத்தோஸ்டோமா இன்னும் கொஞ்சம் நோட்டலாம். gnathostoமா இப்படி நோட்டிடலாம். ஓகே இப்போ வெயிட் பண்ணுங்க. புரோட்டோகார் டேட்டா, யூகார் டேட்டா. ஓகே, யூகார் டேட்டா. சரி, அடுத்து வெர்டிபிரேட்டால ரெண்டா பிரிக்கிறோம். ஏக்னாத்தோஸ்டோமா அண்ட் gnathostoma. gnathostomaல உள்ள சூப்பர் கிளாஸ் தான் பைசஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. இன்னொரு சூப்பர் கிளாஸ் டெட்ரோபோடான்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு சூப்பர் கிளாஸ் டெட்ரோபோடான்னு சொல்லுவோம். ஓகே ப்ரோ. பைசஸ்க்குள்ள நம்மளுக்கு என்ன கிளாஸஸ்? கான்ட்ரிக்டிஸ் ஆர் கான்ட்ரிச்சைட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? கான்ட்ரிச்சைட்ஸ்
and ostichids. Ostichids. இங்க டெட்ரோபோடா. சூப்பர் கிளாஸ். டெட்ரோபோடானா ஒன்னும் இல்ல, போடானா அப்பண்டேஜஸ் ஆர் லெக்ஸ் மாதிரி, கரெக்டா? டெட்ரானா 4. சோ 4 கால் உள்ள உயிரினங்கள். ஓகேவா? அதுதான் டெட்ரோபோடாவோட மீனிங். ஓகே ஓகே ப்ரோ. இந்த டெட்ரோபோடாக்குள்ளதான் நம்மளுக்கு எல்லாமே வரும். எல்லாமே எது எதெல்லாம் ப்ரோ அப்படின்னா, ஐ திங்க் லெட் மீ யூஸ் டிஃபரெண்ட் கலர். இதுக்குள்ளதான் நம்மளுடைய ஆம்ஃபிபியா, ஓகேவா? ஓகே ப்ரோ, ஆம்ஃபிபியா. அதுக்கடுத்து ரெப்டீலியா, and then aves, and then mammals. Okay. ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. நல்லா கவனி, திரும்பி தெளிவா சொல்றேன். கார்டேட்டால நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். புரோட்டோ கார்டேட்டா அண்ட் யூ கார்டேட்டான்னு பிரிக்கிறோம். இதுல அந்த புரோட்டோ கார்டேட்டாக்கு உள்ள சப்ஃபைலம் தான் யூரோ கார்டேட்டா அண்ட் டியூனிகேட்டா. ஓகேவா? யூரோ கார்டேட்டா அண்ட் டியூனிகேட்டா, சாரி, அண்ட் இல்ல, யூரோ கார்டேட்டா ஆர் டியூனிகேட்டா அண்ட் செஃபலோ கார்டேட்டா. ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. நம்ம யூ கார்டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா அதுல வெர்டிபிரேட்டான்னு எடுக்கிறோம். வெர்டிபிரேட்டாவுக்கும் உள்ள ஏக்னாத்தோஸ்டோமா, க்னாத்தோஸ்டோமா. ஃபர்ஸ்ட் ப்ரோ, வெர்டிபிரேட்டானா என்ன அதை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா, வெர்டிபிரேட்டானா என்ன சொல்றேன், நல்லா கவனி. நம்மளுடைய நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை, இங்க வேணா கீழே எழுதட்டா, வெர்டிபிரேட்டா அப்படின்னா நோட்டோகார்ட் replaced by bony or vertebral column, sorry, bony or cartilaginous vertebral column. ஓகேவா? vertebral column அதாவது நோட்டோகார்ட் இருக்குல்ல, அந்த நோட்டோகார்ட் வெர்டிபிரேட்டாலாம் ரீப்ளேஸ் ஆயிரும். குழந்தைகள்ல பேசிக் எம்பிரியானிக் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல நோட்டோகார்ட் இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் எய்தர் போனி இல்லைன்னா கார்டிலேஜினஸ். ப்ரோ, போனுக்கும் கார்டிலேஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜஸ்ட் இப்போதைக்கு போன் அண்ட் கார்டிலேஜ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கார்டிலேஜ்னா கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும், போன் கொஞ்சம் ரிஜிடா இருக்கும். இப்படி மட்டும் நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இத பத்தி டீடைல்டா நான் முந்தைய சொல்லியிருக்கேன்ல, அனிமல் டிஷ்யூஸ் ஒரு சாப்டர், அதுல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. சோ அந்த மாதிரி எய்தர் போனி இல்லைன்னா கார்டிலேஜினஸ் வெர்டிபிரல் காலம்னால அது ரீப்ளேஸ் ஆயிரும். எது ரீப்ளேஸ் ஆகும்? நோட்டோகார்ட் ரீப்ளேஸ் ஆயிரும். சோ வெர்டிபிரேட் என்னது? நோட்டோகார்ட் ரீப்ளேஸ்ட் பை போனி ஆர் கார்டிலேஜினஸ் வெர்டிபிரல் காலம். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்புறம் சரி, ஓகே. அடுத்து க்னாத்தோஸ்டோமா, ஏக்னாத்தோஸ்டோமானா என்னது அப்படின்னா, ஸ்டோமா ரெஃபர்ஸ் டு மவுத். ஓகேவா? சாரி, ஸ்டோமா ரெஃபர்ஸ் டு மவுத் இல்ல, ஸ்டோம்னா தான் மவுத். இங்க நீங்க ஏக்னாத்தோஸ்டோமா, வெயிட் பண்ணு, க்னாத்தோ அப்படிங்கிறது ஜாஸ், ஏங்கிறது ஆப்சென்ட். கரெக்டா? ஸ்டோமா, ஒரு நிமிஷம், ஸ்டோமாங்கிறது என்ன சொல்லிருக்கேன்? மவுத். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ அப்ப என்ன அர்த்தம்? ஆப்சென்ட் ஜாஸ் மவுத் அப்படின்னா மவுத்ல ஜா இல்ல, அதாவது ஜாலெஸ் மவுத். ஓகேவா? ஆப்சன்ஸ் ஆஃப் ஜா இன் மவுத் அப்படிங்கறதா ஏக்னாத்தோஸ்டோமா. சரி ப்ரோ, இப்ப க்னாத்தோஸ்டோமான்னா
அதே மாதிரி பிரிச்சு பாரு. gnatho அப்படின்னா ஜாஸ், ஸ்டோமானா மவுத். சோ ஜா மவுத், அதாவது ஜா இருக்கக்கூடிய மவுத். ஓகேவா? ஜாஸ் பிரசண்டா இருந்துச்சுன்னா அது gnathostoma. ஜாலெஸ், ஜாஸே இல்லாம இருக்கு அப்படின்னா அது ஏக்னாத்தோஸ்டோமா. ஓகேவா? ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்லிருக்கேன்? ஸ்டோமா ஆர் ஸ்டோம்னா மவுத். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ, மவுத். சைக்ளோனா சர்க்குலர். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ அப்ப அது சர்க்குலர் மவுத். ஓகேவா? சைக்ளோஸ்டோம்ஸ்னா என்ன? சர்க்குலர் மவுத் உள்ளதுதான் சைக்ளோஸ்டோம்ஸ். ஓகே, இது சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ். அடுத்து சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடா. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸ்னா வந்து ஃபுல்லா ஃபிஷஸ் பத்தி பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு நான் அதை மென்ஷன் பண்ணிருந்தேன் இங்க சூப்பர் கிளாஸ் அப்படிங்கறத. என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? லெட் மீ யூஸ் திஸ் கலர். இல்ல வேண்டாம். இது ஸ்பைசஸ், இது எல்லாமே என்னதுதான்? சூப்பர் கிளாஸ். ஓகேவா? இல்ல இந்த லெவல்ல எழுதுறேன், சூப்பர் கிளாஸ். ஓகேவா? இதுதான் கிளாஸஸ். இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த திஸ் திங், இது இது இதெல்லாம் தான் வேணா கிளாஸஸ். ஃபுல்லா நான் அந்த கலர் கொண்டு வந்துட்டா நல்ல ஐடியா. ஓகே, சேஞ்ச் ஸ்டைல். டன். சோ இந்த கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னது? கிளாஸஸ். refers to classes. ஓகேவா? பைசஸ் அண்ட் டெட்ராபோடாங்கிறது சூப்பர் கிளாஸ். ஓகேவா? பைசஸ் அண்ட் டெட்ராபோடா என்னது? சூப்பர் கிளாஸ். சேஞ்ச் ஸ்டைல். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கலர் கோடிங் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் வந்து சூப்பர் கிளாஸ். ஓகேவா? சூப்பர் கிளாஸ். சரி, அதே மாதிரி இங்க சப்ஃபைலமுக்கு நான் ஏதாவது இது பண்ணணும்ல? ஆமா ப்ரோ, பண்ணணும் ப்ரோ. எஸ், பண்ணணும். சரி, ஓகே. சப்ஃபைலமுக்கு கூட அப்படியே விட்டுறலாமா? வேண்டாம். லெட் அஸ் சேஞ்ச் ஸ்டைல். நாட் விசிபிள். சேஞ்ச் ஸ்டைல். ரெட் கலர் போடலாம். டன். சேஞ்ச் ஸ்டைல். டன். ஓகேவா? இங்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதா இருக்கா? வெர்டிபிரேட்டா, அதோட டிவிஷன்ல ஏக்னாத்தோஸ்டோமா அண்ட் க்னாத்தோஸ்டோமா வரும். அதுல சூப்பர் கிளாஸ் தான் என்னது? பைசஸ் அண்ட் டெட்ராபோடா. அதுல உள்ள கிளாஸஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? வெர்டிபிரேட்டா இஸ் அ டிவிஷன், அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம், இங்க பார்த்தோம் யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. இது எல்லாமே என்னது? சப்ஃபைலம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ ஐ திங்க் நான் தப்பா மார்க் பண்ணிட்டேன், அது ஒரு சின்ன டவுட்டா இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்க வெர்டிபிரேட்டா. சேஞ்ச் ஸ்டைல். ரெட் கலர். டன்னா? ஓகே. இதுல இந்த ரெட் கலர் எடுத்து, ரெட் கலர் எல்லாம் என்னது? சப்ஃபைலம். ப்ரோ இதுல எதுக்கு ப்ரோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றீங்களே ப்ரோ அப்படின்னா, திஸ் இஸ் நாட் டைம் வேஸ்டிங். ஓகேவா? உனக்கு இதுல இருந்தா நீ மேஜரான மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கே சான்ஸ் இருக்கு. என்ன ப்ரோ நாங்க மிஸ்டேக் பண்ணிடும் அப்படின்னா, அவன் கொஸ்டின்ல கொடுத்திருப்பான் ஃபைலம் வெர்டிபிரேட்டா ஹேஸ் 2 டிவிஷன்ஸ், ஏக்னாத்தோஸ்டோமா அண்ட் க்னாத்தோஸ்டோமான்னு கொடுத்திருப்பான். கரெக்ட் தானே ப்ரோ? நீ கரெக்ட்னு போட்டீங்கன்னா தப்பு. வெர்டிபிரேட்டாங்கிறது ஃபைலம் இல்ல. என்னது? வெர்டிபிரேட்டா இஸ் அ சப்ஃபைலம். ஓகேவா? வெயிட், அதே மாதிரி இதெல்லாம் டிவிஷன். கரெக்டா? க்னாத்தோஸ்டோமா. இதுக்கு சேஞ்ச் ஸ்டைல் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? கேன் யூஸ் திஸ் ப்ளூ கலர். விசிபிளா தான் இருக்கு. ஓகே, டன். சேஞ்ச் ஸ்டைல். டன். ஓகே. ஸோ இப்போ அந்த ப்ளூ கலர்
ப்ளூ கலர்லாம் என்னது? ப்ளூ கலர் ரெஃபர்ஸ் டு டிவிஷன். ஓகேவா? ஓகே, டிவிஷன். வேற எதை நம்ம விட்டுட்டோமா? சூப்பர் கிளாஸ். இது சைக்ளோஸ்டோம் என்னது? சைக்ளோஸ்டோமும் கிளாஸ் தான் நினைக்கிறேன். சைக்ளோஸ்டோமேட்டோவும் கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ அதையும் கிளாஸோட கலருக்கு கலர் கோடிங் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு கலர் கோடிங் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றதுனால உங்களுக்கு இந்த ஒரு பேஜ்ல உங்களுக்கு டிவிஷன் ஆல்மோஸ்ட் மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை நீங்க ஈஸியா படிச்சிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் மேட்டர் இதுக்கு அடுத்து. ஐ திங்க் கிளாஸஸ்க்கு இந்த கலர் தான் நினைக்கிறேன். எஸ், அதே கலர் தான். சரி, ஓகே. ஸோ அப்போ எல்லாமே கலர் கோடிங் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம் ப்ரோ. சரி, இப்போ இந்த கலர் கோடிங்ல நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன். என்ன ப்ரோ அப்படின்னா, கரெக்டா அது ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணும். அதாவது ஹையர் ப்ரையாரிட்டில இருந்து லோவர் ப்ரையாரிட்டிக்கு வரணும். ஓகேவா? எப்படின்னா நம்மளுக்கு தெரியும், கிளாஸஸ் தான் லோவஸ்டா இருக்கும். ஆமாம் ப்ரோ. கிளாஸஸ்க்கு மேல சூப்பர் கிளாஸஸ் இருக்கும். ஆமாம் ப்ரோ. சூப்பர் கிளாஸஸ்க்கு மேல டிவிஷன் இருக்கும். ஓகேவா? டிவிஷன். ஓகே ப்ரோ. டிவிஷனுக்கும் மேலதான் சப்ஃபைலம் இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இஃப் பாசிபிள் இதை சுத்தி ஒரு பாக்ஸ் போட்டுருவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் அதே மாதிரி இது இவ்வளவு பெருசா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஓகே. ஸோ நீட்டான ஒரு டயக்ராம். நீட்னா நான் வந்து ஃபேன்சி ஒரு பியூட்டிஃபுல் டயக்ராம் நான் சொல்ல வரல. நீட்டா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கு. எப்படி? கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலம் எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே. இந்த கார்டேட்டால புரோட்டோ கார்டேட்டா, யூ கார்டேட்டான்னு பிரிக்கிறோம். புரோட்டோ கார்டேட்டால 2 சப் ஃபைலம் இருக்கு. யூரோ கார்டேட்டா ஒரு டியூனிகேட்டா, அண்ட் அதுக்கடுத்து செஃபாலோ கார்டேட்டா, அண்ட் அதுக்கடுத்து யூ கார்டேட்டால 1 வெர்டிபிரேட்டா. 3 சப் ஃபைலம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த வெர்டிபிரேட்டாவை இன்னும் நம்ம 2ஆ பிரிக்கிறோம். என்னது 2ஆ பிரிக்கிறோம்? 2 டிவிஷனா பிரிக்கிறோம். 2 டிவிஷன்ஸ் என்னென்னலாம்? ஏக்னாத்தோஸ்டோமா அண்ட் கினாத்தோஸ்டோமா. ஏக்னாத்தோஸ்டோமால ஒரே ஒரு கிளாஸ் சைக்ளோஸ்டோம் தான். ஆனா கினாத்தோஸ்டோமால 2 சூப்பர் கிளாஸ் இருக்கு. பைசஸ் அண்ட் டெட்ரோபோடான்னு சொல்லி 2 சூப்பர் கிளாஸஸ். அந்த சூப்பர் கிளாஸ்ல பைசஸ்ல 2 கிளாஸ் கான்ட்ரிச்சைட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரிச்சைட்ஸ், டெட்ரோபோடால 4 கிளாஸஸ். ஓகேவா? ஆம்பிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ் அண்ட் மெமேலியா. ஓகே. வெர்டிபிரேட்டனா என்னன்னு நான் இங்க போட்டுட்டேன் கீழே. ஓகேவா? இதையும் நீங்க பாத்துக்கோங்க. வெர்டிபிரேட் என்ன? நோட்டோகார்ட் ரீப்ளேஸ்ட் பை எய்தர் போனி ஆர் எல்ஸ் கார்டிலேஜினஸ் வெர்டிபிரல் காலம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்த அந்த புரோட்டோகார்டேட்டா, யூ கார்டேட்டா அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? பார்க்கலாமே ப்ரோ, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புரோட்டோகார்டேட்டா. ஓகேவா? வெயிட். புரோட்டோகார்டேட்டா இங்க போடுறேன். அங்க என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்? புரோட்டோகார்டேட்டா. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கலர் கோடிங்க மேட்ச் பண்ணி போற மாதிரி போவோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு ஈஸியா இருக்கும். புரோட்டோகார்டேட்டா முதல் சப்டிவிஷன் என்னது? யூரோகார்டேட்டா, ரெட் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் யூரோகார்டேட்டா. என்னது? யூரோகார்டேட்டா. ஓகே ப்ரோ. யூரோகார்டேட்டால இது நம்ம இன்னொன்னு என்ன சொல்லலாம்? ஏகேஏ, ஆல்சோ நோன் அஸ் ஏகேனா ஆல்சோ நோன் அஸ். ஓகேவா? ஆல்சோ நோன் அஸ் டியூனிகேட்டா. ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுல ஓப்பன் சர்க்குலேட்டர் சிஸ்டம் இருக்கும். அது நம்ம ஃப்ரண்ட்லயே பாத்தோம். ஸோ நான் திரும்பி எழுதல. ஓகே. இதுல நோட்டோகார்டு ஒன்லி பிரசன்ட் இன் பிளஸ் என்டினா பிரசன்ட். ஓகேவா? பிரசன்ட் இன் டெய்ல் ஆஃப் லார்வா. அதாவது நம்மளோட யூரோகார்டேட்டா எடுத்தீங்கன்னா, யூரோகார்டேட்டாவோட லார்வல், அதாவது லார்வா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய யூரோகார்டேட்டாவோட டெய்ல மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். ஓகேவா? லார்வாவோட ஹெட்லயும் இருக்காது, அண்ட் அடல்ட் டெய்லோ அடல்ட் ஹெட்லயும் இருக்காது. ஓகேவா? அதுதான் யூரோகார்டேட்டா. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்
3 எக்ஸாம்பிள் இருக்கு, பட் நோ காமன் நேம்ஸ். Ascidia, salpa and daliolum. Ascidia, salpa and doliolum. ஓகேவா? ஓகே. யூரோகார்டேட்டாக்கு அடுத்து செஃபாலோகார்டேட்டா, கரெக்டா? அடுத்து உள்ளது செஃபாலோகார்டேட்டா அப்படிங்கிற சப்ஃபைலம். செஃபாலோகார்டேட்டா. ஓகே. வேணா ஒன்று பண்ணுவோமா? வெர்டிபிரேட்டாங்கிறது இங்க மேல தூக்கிட்டு வந்துருவோம். ஓகே. இதுல இதை நம்ம ஆஸ் யூஷுவல் சேஞ்ச் ஸ்டைல். ஓகே. அண்ட் இதை நம்மளுடைய ரெட் கலருக்கு மாற்றணும். டன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வெர்டிபிரேட்டாவே என்னன்னு எழுதியாச்சா? எழுதியாச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இதை முடிங்க ப்ரோ. அப்படின்னா சாரி, டக்குன்னு அதை அரேஞ்ச் பண்ணிடலாம்னு தோணுச்சு, அதனால அந்த பக்கம் போயிட்டுனா சாரி. செஃபாலோகார்டேட்டான்னு எடுத்தோம்னா பேரில என்ன இருக்கு? செஃபாலோகார்டேட்டா. செஃபாலோ அப்படிங்கிற வார்த்தை எப்பவுமே ஹெட், அந்த போர்ஷன், நம்மளோட தலை ஆர் அதோட சம்பந்தப்பட்ட விஷயத்த மென்ஷன் பண்றதுதான் செஃபாலோங்கிற வார்த்தையா இருக்கும். ஓகேவா? சோ இங்க செஃபாலோகார்டேட்டாங்கிறது எப்படி தலையை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கோ, இதுல நோட்டோகார்டும் அதே மாதிரிதான். நோட்டோகார்டு extends from head to tail. head to tail. ஓகேவா? லார்வால மட்டுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது லார்வா, அடல்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். ஹெட்ல இருந்து டெய்ல் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? எக்ஸாம்பிள் பிராங்கியோஸ்டோமா. ஓகேவா? அண்ட் இதோட காமன் நேமா இல்ல என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க என்சிஆர்டில. ஆம்பியாக்சிஸ் ஆர் லான்ஸ்லெட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஆம்பியாக்சிஸ் ஆர் லான்ஸ்லெட். we are not sure whether இது காமன் நேமா இல்ல எதுவும் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆம்பியாக்சிஸ் ஆர் லான்ஸ்லெட். ஓகேவா? ஓகே. அடுத்து உள்ள யூகார்டேட்டால இருக்கிற சப்ஃபைலம் தான் இது வெர்டிபிரேட்டா. அத பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அப்ப இது வரைக்கும் என்சிஆர்டி ரீடிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ப்ரோ, வாங்க. Subphyla Urochordata and Cephalochordata are often referred to as protochordates. ஓகேவா? ஓகே. And are exclusively marine. இதுவும் நான் உங்களுக்கு அங்க வாட் இஸ் தட் டீனோஃபோரா சொல்லும் போது நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் எக்ஸாம்பிள்ஸ்ல புரோட்டோகார்டேட்டா கொடுத்திருப்பேன். கரெக்டா? எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் எதெல்லாம்? டீனோஃபோரு, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் புரோட்டோகார்டேட்டா. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சொன்னது படிச்சிட்டீங்கல்ல? அப்படியே நடத்த லெக்சர்ஸ் முடிய அப்படியே படிச்சுட்டே வாங்க. சோ தட் எந்த பேக்லாகும் இல்லாம இருக்கும். பர்ஃபெக்டா நம்ம முடிக்கலாம். ஓகேவா? ஓகே. In Urochordata, notochord is present only in larval tail. ஓகேவா? only present in larval tail. லார்வாவோட டெய்ல்ல மட்டும் தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆஸ்கிடியா. ஆஸ்கிடியா எதோட எக்ஸாம்பிள்? ஆஸ்கிடியா, சால்பா, டாலியோலம் யூரோகார்டேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அண்ட் இட் எக்ஸ்டென்ஸ் வைல் இன் செஃபாலோகார்டேட்டா, பேரே இருக்கு செஃபாலோ. ஸோ அப்போ அது ஹெட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல் அண்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் தியர் லைஃப். அதாவது லார்வால இருந்து அடல்ட் வரைக்கும் அதோட வாழ்க்கை முழுக்க அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்ப யூரோகார்டேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம்னா ஆஸ்கிடியா, சால்பா அண்ட் டோலியோலம். இது ஆஸ்கிடியா. ஓகேவா? செஃபாலோகார்டேட்னு எடுத்தோம்னா பிராங்கியோஸ்டோமா,
ஆம்பியாக்சிஸ் ஒரு லேண்ட்ஸ்லைடுங்கிறது நம்மளுக்கு காமன் நேமா என்னங்கிறது தெரியல. ஓகே. மெம்பர்ஸ் ஆஃப் சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா பொசஸ் நோட்டோகார்ட் டியூரிங் எம்பிரியானிக் பீரியட். ஓகேவா, நம்ம எம்பிரியானிக்கா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற டைம்ல நம்மளுக்கு நோட்டோகார்ட் இருக்கும். பட் ஆனா அது என்னவாயிரும், இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை கார்டிலேஜ்னஸ் ஆர் போனி வெர்டிபிரல் காலம். ஓகேவா, நான் அப்படியே நோட்ஸ்ல எழுதுனது ஸ்ட்ரெயிட் என்சிஆர்டில இருந்து எழுதிருக்கேனா, ஸோ அதனாலதான் நான் எழுதின நோட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு என்சிஆர்டி கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்க என்சிஆர்டில தான் பார்க்கணும் அப்படிங்கறத நான் எழுதாம வைப்பேன். ஓகேவா, ஓகே. Thus all vertebrates are இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். Let me use any other color. Thus all vertebrates are chordates, but all chordates are not vertebrates. ப்ரோ குழப்பமே ப்ரோ அப்படின்னா இங்க இருந்து ஏனார் ஆல்ரெடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் அதிகப்படி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது என்னது ப்ரோ, ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் நாட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம போட்ட அந்த கிளாசிபிகேஷன் டேபிள பாரு, கார்டேட்டாக்குள்ள வெர்டிபிரேட்டா இருக்கா இல்ல வெர்டிபிரேட்டாக்குள்ள கார்டேட்டா இருக்கா? ப்ரோ கார்டேட்டாக்குள்ள தான் வெர்டிபிரேட்டா இருக்கு. சரி, அப்போ வெர்டிபிரேட்டாக்குள்ள இருக்கிற உள்ள இருக்க சாரி வெர்டிபிரேட்டாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே கார்டேட்டாக்குள்ள தானே இருக்கு. ஆமா ப்ரோ, கார்டேட்டாக்குள்ள தான் வெர்டிபிரேட்டாவே இருக்கு. அப்ப வெர்டிபிரேட்டாக்குள்ள இருக்கிற எல்லாமே கார்டேட்டாக்குள்ள தான் இருக்கு. ஓகே, இப்போ இதே இத நான் இப்போ வேற மாதிரி சொல்றேன், அதை யோசிச்சு பாரு. கார்டேட்டாக்குள்ள புரோட்டோகார்டேட் இதெல்லாம் இருக்கு, பட் ஆனா அது வெர்டிபிரேட்டாக்குள்ள இருக்கா? இல்ல. புரியுதா? கார்டேட்டாக்குள்ள எல்லாமே இருக்கு, புரோட்டோகார்டேட் இருக்கு, யூகார்டேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது வெர்டிபிரேட்டாக்குள்ள இருக்கானா? இல்ல. காரணம் வெர்டிபிரேட்டாவோட ஒரு ஹையர் கிளாசிபிகேஷன்ல இருக்கிறதா கார்டேட்டா. புரியுதா? சோ அப்போ ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் நாட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ். காரணம் ஒரு சில கார்டேட்ஸ் வந்து புரோட்டோ கார்டேட்டாக இருக்கலாம், அதாவது யூரோ கார்டேட்டாவா இருக்கலாம், இல்ல செஃபலோ கார்டேட்டாவா இருக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. பட் எல்லா வெர்டிபிரேட்டாவும் எதுக்குள்ளதான் வருது? கார்டேட்ஸ்குள்ளதான் வருது. புரியுதா? அதாவது இப்ப நீ 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய்க்குள்ள 1 ரூபா இருக்கும். பட் ஏன்னா 1 ரூபாய்க்குள்ள 10 ரூபா இருக்குமா? இருக்காது ப்ரோ. அதே லாஜிக் தான் இங்கேயும். கார்டேட்டுங்கிறத நம்மளுடைய 10 ரூபா. ஓகேவா? சாரி கார்டேட்டுங்கிறத நம்மளுடைய 10 ரூபா, வெர்டிபிரேட்டாங்கிறது நம்மளுடைய 1 ரூபா. 10 ரூபாய்க்குள்ள 1 ரூபா இருக்குமே தவிர 1 ரூபாய்க்குள்ள 10 ரூபா இருக்காது. அதே மாதிரி ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ். ஓகேவா? வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கார்டேட்ஸ், 1 ரூபா எல்லாம் சேர்ந்து 10 ரூபாய் உருவாக முடியும். பட் 10 ரூபா எல்லாம் சேர்ந்து 1 ரூபாயை உருவாக முடியாது. அதத்தான் கொடுத்திருக்காங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் நாட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ். எல்லா வெர்டிபிரேட்டுமே கார்டேட் தான், ஆனா எல்லா கார்டேட்டும் வெர்டிபிரேட்னு சொல்ல முடியாது. புரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. இப்போ கிளீனா புரியுது ப்ரோ. எஸ், ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உங்களுக்கு புரியலன்னா திரும்பி ஒரு தடவை இப்ப அப்படியே வீடியோ கொஞ்சம் பின்னாடி டிராக் பண்ணி திரும்பி கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. பிசைட்ஸ் தி பேசிக் கார்டேட் கேரக்டர்ஸ், vertebrates have a ventral muscular heart with 2 or 3 or 4 chambers. Okay, kidneys for excretion, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு கிட்னி. பேர்டு அப்பண்டேஜஸ், அதாவது கை கால் இருக்குன்றாங்க. ஆர்எல்ஸ் ஃபின்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஃபின்ஸ் ஆர் லிம்ஸ். லிம்ஸ்ங்கிறதான் கை கால், ஃபின்ஸ்னா மீன்களுக்கு இருக்கும்ல அது. ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் தென் இந்த டயக்ராம் ஆர்எல்ஸ் இந்த கிளாசிபிகேஷன், சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா இஸ் ஃபர்தர் டிவைடட் as. சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டாக்குள்ள 2 டிவிஷன் இருக்கு. என்ன 2 டிவிஷன் அப்படின்னா, ஏக்னாத்தோஸ்டோமா அண்ட் கினாத்தோஸ்டோமா. ஆல்ரெடி சொல்லிட்டேன். கினாத்தோ அப்படின்னாலே ஜாஸ், ஏக்னாத்தோனா ஜாஸ் ஆப்சென்ட், அதாவது லேக்ஸ் ஜா, ஜா இருக்காது. அதுல ஒரே ஒரு கிளாஸ் தான், கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. கினாத்தோஸ்டோமேட்டானா பியர் ஜாஸ், ஜாஸ் உள்ளது. ஓகே, அதுக்குள்ள 2 சூப்பர் கிளாஸ் இருக்கு. எந்த 2 சூப்பர் கிளாஸ்? சூப்பர் கிளாஸ் பிசஸ் அண்ட் சூப்பர் கிளாஸ் டெட்ராபோடா. ஃபின்ஸ் இருக்கிறது பிசஸ், 4 லெக்ஸ். டெட்ராபோடானா 4 லெக். ஓகேவா? லெக்ஸ் இருக்கிறது டெட்ராபோடா. இந்த ஃபின்ஸ் இருக்கக்கூடிய பிசஸ் சூப்பர் கிளாஸ்க்குள்ள 2 கிளாஸ் இருக்கு, கான்ட்ரிச்சைட்ஸ் அண்ட் ஆஸ்டிச்சைட்ஸ். இதுல 4 கிளாஸ் இருக்கு, ஆம்பிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ, திரும்பி சொல்றேன். வெர்டிபிரேட்டாக்குள்ள 2 டிவிஷன். என்னது? கினாத்தோஸ்டோமா, ஏக்னாத்தோஸ்டோமா. கினாத்தோஸ்டோமானா இட் டஸ் நாட் பியர் எனி ஜா. கரெக்டா?
கரெக்ட் ப்ரோ. சாரி, ஏக்னாத்தோஸ்டோமானா தான் இட் டஸ் நாட் பியர் எனி ஜா. இதே இது க்னாத்தோஸ்டோமானா இட் பியர்ஸ் ஜா. ஓகே, ஏக்னாத்தோஸ்டோமாக்குள்ள ஒரே ஒரு கிளாஸ், என்னது? சைக்ளோஸ்டோமா. இதே இது க்னாத்தோஸ்டோமாக்குள்ள சூப்பர் கிளாஸா 2 இருக்கு, பைசஸ் அண்ட் டெட்ரோபோடா. பைசஸ்குள்ள கான்ட்ரிச்சைட்ஸ் அண்ட் ஆஸ்டிச்சைட்ஸ் அப்படிங்கிற கிளாஸஸ், டெட்ரோபோடாக்குள்ள ஆம்பிபியா, ஏவ்ஸ், சாரி ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ் அப்படின்னு 4 கிளாஸ். ஓகேவா? எனக்கே ஒரு செகண்ட் மூச்சு வாங்குது. ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சைக்ளோஸ்டோமா இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? டக்கு டக்குன்னு. ஆல்ரெடி 40 மினிட்ஸ் ஆயிருச்சு. 2 ஹவர்ஸ்க்குள்ள லெக்சரை முடிக்கணும். முடிச்சிடலாம், கவலையப்படாதீங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது சைக்ளோஸ்டோம். கிளாஸுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த கலரா? ஓகே, சைக்ளோஸ்டோமேட். ஓகே, சரி. சைக்ளோஸ்டோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். சைக்ளோனா சர்க்குலர். ஸோ அப்போ சர்க்குலர், இதுல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சக்டோரியல் சர்க்குலர் இதுன்னு கொடுப்பாங்க. எப்படி? சக்டோரியல், சாரி இது ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிருக்கோம். சக்டோரியல் சர்க்குலர் ஜாலஸ் மவுத். ஜாலஸ் மவுத். ஓகேவா? ஓகே ப்ரோ, அதாவது சக்டோரியல் சர்க்குலர் ஜாலஸ் மவுத். சர்க்குலர் ஜாலஸ் மவுத் நம்மளுக்கு தெரியும் ப்ரோ. வாய் வந்து சர்க்குலா இருக்கும், அதுல வந்து ஜாஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து அப்பர் ஜா, லோவர் ஜா நம்மளுக்கு எப்படி வாயில இருக்கு. இப்ப நம்ம பேசும்போது லோவர் ஜா ஆடும், கரெக்டா? அந்த மாதிரி எந்த ஒரு ஜா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரே சைக்ளோஸ்டோம்ல இருக்காது. இதெல்லாம் எங்களுக்கு புரியுது. அது என்ன சக்டோரியல் அப்படின்னா, இதுங்க கிட்ட ஜாஸ் இல்லைங்கிறப்ப இதுங்களால எப்படி சூ பண்ண முடியும்? இதுங்களால நல்ல வாயில போட்டு நம்ம சவைக்கிற மாதிரி இதுங்களால சவைக்க முடியுமா? கடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனாலதான் எங்களோட மவுத் சர்க்குலரா இருக்கும். அது சக்டோரியல் மவுத், அதாவது உரியக்கூடிய மவுத்தா இருக்கும். சக் பண்றது. ஓகேவா? என்னது? சக் பண்றது, அதுதான் சக்டோரியல். இதுங்களால சவைக்க முடியாது, பல்ல வச்சு கிரைண்டிங், சூவிங் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுங்ககிட்ட சக்டோரியலான மவுத், உரியக்கூடிய மவுத். ஓகேவா? ஓகே ப்ரோ, இது எக்டோ பாரசைட்ஸ் ஆன் ஃபிஷஸ். ப்ரோ பாரசைட் தெரியும், ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கக்கூடியது, மேல இருந்து நியூட்ரிஷன் இருக்கக்கூடியது. ஓகே, எக்டோ பாரசைட்னா ஒரு லிவிங் ஆர்கானிசமோட அவுட்டர் பாடியில ஒட்டிக்கிட்டு அதுல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுக்கக்கூடியது. எக்ஸாம்பிள், நம்ம இந்த டிக்ஸ், இந்த நம்ம தலையில இருக்கும்ல பேனு, இந்த மாதிரி இதெல்லாம் எக்டோ பாரசைட். நம்ம பாடிக்கு வெளியே தான் இருக்கு, கரெக்டா? எண்டோ பாரசைட்டுங்கிறது இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் அந்த மாதிரி உடம்புக்கு உள்ள இருந்துகிட்டு இந்த ஸ்டொமக் வார்ம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எண்டோ பாரசைட். ஓகேவா? இந்த சைக்ளோஸ்டோம்ங்கிறது எக்டோ பாரசைட்ஸ் ஆன் ஃபிஷஸ். பெரிய பெரிய ஃபிஷஸோட பாடிஸ்ல இது ஒட்டிக்கிட்டு அப்படியே அதுங்க கிட்ட இருந்து நியூட்ரியன்ட் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுல எந்த ஒரு அப்பண்டேஜஸோ இல்ல ஸ்கேல்ஸோ எதுவும் கிடையாது. ஓகேவா? அப்பண்டேஜஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் ஆப்சென்ட். ஸ்கேல்ஸ் ஆப்சென்ட். ஓகே ப்ரோ, இதுல 6 to 15 பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட் இருக்கும். அந்த கில்லுக்குள்ள ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் வந்து 6 இருந்து 15 பேர் இருக்கும். ஓகேவா? 6 to 15 கில் ஸ்லிட்ஸ்னா அது தப்பு. 6 to 15 பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் அப்படிங்கறதான் கரெக்ட். ஓகேவா? பேர்ல இருக்கும் 6 இருந்து 15 பேர், அதாவது ஒரு சைடு ஒரு 6 to 15 இருக்கும், இன்னொரு சைடு ஒரு 6 to 15 இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுங்க எல்லாமே கார்டிலேஜினஸ் தான். கார்டிலேஜினஸ் ஏன்னா வெர்டிபிரேட்டான்னு பார்த்துட்டோம். அப்ப இதுல உடம்புல எதனால, அதாவது வெர்டிபிரல் காலம் எதனால மேடா இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ கார்டிலேஜினஸ் வெர்டிபிரல் காலம். ஓகேவா? வெர்டிபிரல் காலம். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்ல. எக்ஸாம்பிள்னு எடுத்தோம்னா இதுல பெட்ரோமைசன். என்னது? பெட்ரோமைசன். ஓகேவா? இசட் அது பெட்ரோமைசான் ஆர் பெட்ரோமைசன்.
இதோட காமன் நேம் லாம்ப்ரே. ஓகேவா? காமன் நேம்க்கு ஐ திங்க் நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். திஸ் கலர் லாம்ப்ரே. ஓகே. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் மிக்ஸின். என்னது மிக்ஸின்? மிக்ஸின்னா ஹேக் ஃபிஷ். ஹேக் ஃபிஷ். ஓகேவா? ஓகே ப்ரோ, அப்போ சைக்ளோஸ்டோம் அவ்வளவுதானே அப்படின்னா? நோ 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 நோ, இதுல ஒரு மெயின் கேரக்டர் இருக்கு இதுங்களுக்கு. என்ன ப்ரோ மெயின் கேரக்டர்னா, சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் மெரைன். ப்ரோ பட் நம்ம எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்ல இதுங்க படிக்கவே இல்லையே ப்ரோ. அப்புறம் எப்படி இதுங்க மெரைன் அப்படின்னா, வெயிட், ஆர் மெரைன் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர். இதுங்க ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் பண்ணி போகும். நடுவுல ஃப்ரெஷ் வாட்டர் எதுக்கு மைக்ரேட் பண்ணி போகும்னா ஒரு காரணம் இருக்கு. டு லே எக்ஸ் ஆர் ஸ்பானிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆஃப்டர் ஸ்பானிங், குட்டிலாம் போட்டதுக்கு அப்புறம் டு ஸ்பான்னே போடுறேன். ஓகேவா? ஏன்னா அதுங்க எக் லே பண்ணுமாங்கிறதெல்லாம் நமக்கு என்சிஆர்டில கொடுக்கல. ஸோ டு ஸ்பான், ஆஃப்டர் ஸ்பானிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது பண்ணக்கப்புறம் தே டை. இதுங்க ஒரு தடவை ரீப்ரொடியூஸ் பண்ணிருச்சு, அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துருச்சுன்னா அந்த அடல்ட் இறந்துரும். ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து தேர் லார்வா, அந்த குட்டி இருக்கும்ல, அந்த குட்டி சைக்ளோஸ்டோம்ஸ்லாம் தேர் லார்வா ஆஃப்டர் மெட்டாமார்போசிஸ், உடம்புல ஒரு சில சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர் மெட்டாமார்போசிஸ் ரிட்டர்ன் டு ஓஷன், திரும்பி இதுங்களும் கடலுக்கு போயிடும். ஓகேவா? ரிட்டர்ன் டு மெரைன் என்விரான்மெண்ட், ஓஷனோ இல்லை எதுவோ. ஓகே, உங்களுக்கு இதை மாத்தி மாத்தி கேட்பாங்க. எப்படின்னா, இதுங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருக்கும், பட் ஆனா மெரைன்ல போய் குட்டி போடும், குட்டி போட்டு அங்க அடல்ஸ் இறந்துரும், குட்டிங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்பி ஃப்ரெஷ் வாட்டருக்கு வரும் அப்படின்லாம் கொடுப்பாங்க. பட் அப்படி கொடுத்தா அது தப்பு. ஓகேவா? மெயினா அதுங்க என்னது, சைக்ளோஸ்டோம்ஸ் மெரைன்ல தான் வாழும், பட் ஆனால் ஸ்பானிங் பர்பஸ்க்கு மட்டும் இதுங்க ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து ஸ்பான் பண்ணிட்டு அங்க இறந்துரும். ஓகேவா? அதுக்கடுத்து அந்த புது இண்டிவிஜுவல்ஸ் அதுங்களோட லார்வா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டெவலப் ஆகி மெட்டாமார்போசிஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அதுங்க திரும்பி எங்க போயிரும், தே மூவ் டு ஓஷன், அதாவது மெரைன் என்விரான்மெண்ட்டுக்கு போயிரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து சைக்ளோஸ்டோமோட ஒரு முக்கிய கேரக்டர். சரி, நம்ம சைக்ளோஸ்டோம் என்சிஆர்டில ரீட் பண்ணிடுவோமா? இதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 பேஜஸ் தான் வரும். ஐ திங்க் டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு சைக்ளோஸ்டோம். All living members of class cyclostomes are ectoparasites on some fishes. எல்லாமே எக்டோபாரசைட் தான். ஓகேவா? பட் ஒரு சில ஃபிஷஸ்ல, எல்லா ஃபிஷஸ்லயும் எக்டோபாரசைட் சொல்ல முடியாது, ஒரு சில ஃபிஷஸ்ல எக்டோபாரசைட். ஓகேவா? கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். They have an elongated body bearing 6 to 15 pairs of gill slits for respiration. Gill slit respirationக்கு தான், அது நம்மளுக்கு தெரியும். They have a sucking and circular mouth without jaws. அதான் சொன்ன suctorial circular mouth, jawless circular mouth. ஓகேவா? ஓகே. Their body is devoid of scales. Devoidனா இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? Devoid of scales and paired fins. இதுல பாரு, ஏதாவது ஃபின் ஏதாவது இருக்கா இங்க சைட்ல? இல்ல. ஸ்கேல்ஸ் மாதிரி ஏதாவது செதில் செதிலா இருக்கா? இல்ல. மீன்னாலே செதில் செதிலா இருக்கும், பட் ஆனா இங்க செதில் இருக்கா? கிடையாது. கிரேனியம் அண்ட் வெர்டிபிரல் காலம் ஆர் கார்டிலேஜினஸ். சொன்னா கார்டிலேஜினஸ் வெர்டிபிரல் காலம். அதே மாதிரி கிரேனியம், அதாவது ஹெட்ல இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடு அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் கிரேனியம். அதுவும் என்னதுதான், கார்டிலேஜினஸ் தான். சர்க்குலேஷன் க்ளோஸ் தெரியும். Cyclostomes are marine. இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். So let me use this color. Cyclostomes are marine but migrate for spawning to fresh water. Fresh waterல போய் spawning பண்ணும், பண்ணிட்டு after spawning within a few days, ஓகேவா, they die. Adult இறந்துரும். Their larva after metamorphosis return to the ocean. ஓகேவா? This is very 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 important. It is a special character of
சைக்ளோஸ்டோம் இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் எக்ஸாம்பிள் பெட்ரோமைசன், லாம்ப்ரே, மிக்சின், ஹாக்ஃபிஷ். ஓகேவா? பெட்ரோமைசன் மட்டும் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நோ தட், ஏன்னா உங்களுக்கு வந்து டயக்ராம கொடுத்துட்டு ஆல்ரெடி நீட் கொஸ்டின் பேப்பர்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டா ரெடியா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டயக்ராம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா டயக்ராமும் யூ ஷுட் பி தரவ் வித் தோஸ் டயக்ராம்ஸ். எந்த டயக்ராம்னாலும் திடீர்னு கொடுத்துட்டு இது இந்த டயக்ராம் இல்ல இருக்கிற ஆர்கானிசம் வந்து எந்த கிளாஸ்க்கு பிலாங் ஆகுமோ அல்லது எந்த ஃபைலம் பிலாங் ஆகுமோ அந்த ஃபைலம்ல 6ல இருந்து 15 கில் ஸ்லிட் இருக்கும், ட்ரூவா ஃபால்ஸா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இல்லைன்னா இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க, எதை நம்மளோட பெட்ரோமைசன் டயக்ராம கொடுத்துட்டு இன் தி அபோவ் ஷோன் டயக்ராம், எப்படி சொல்றேன் உங்களுக்கு, தி individual shown in the above diagrams belongs to a phylum which doesn't have any notochord அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தா அது தப்பு. ஏன்னா இது என்ன ஃபைலம்? கார்டேட்டா. கார்டேட்டால நோட்டோகார்டு இல்லாம இருக்குமா? இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க அதுக்கெல்லாம் தயாரா இருந்துக்கணும். ஸோ என்சிஆர்டில இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். டேபிள், கண்டென்ட், டயக்ராமுக்கு கீழே எழுதி இருக்கிறது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்மளோட கான்ட்ரிச்சைட்ஸ்ல இப்படி கொடுத்துருக்காது. நம்ம வந்து கான்ட்ரிச்சைட்ஸ் அண்ட் ஆஸ்டிச்சைட்ஸ்க்கு நடுவில் ஒரு டேபுலர் காலம் மாதிரி, டிஃபரன்சியேஷன் டேபுலர் காலம் மாதிரி போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது கிளாஸ் கான்ட்ரிச்சைட்ஸ் அண்ட் ஆஸ்டிச்சைட்ஸ். இதுதான் சென்டரா இருக்கும் நம்புறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கிட்டு கான்ட்ரிக்டிஸ், நான் மேபி தப்பா எதுவும் மேல போட்டிருக்கேன் ஸ்பெல்லிங், கான்ட்ரிக்ட் நினைச்சேன், கான்ட்ரிக்டைஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் ஆஸ்டிச்சைட்ஸ், ஆஸ்டிச்சைட்ஸ். ஆஸ்டிச்சைட்ஸ். ஓகே. அது என்ன ப்ரோ கான்ட்ரிச்சைட்ஸ் ஆஸ்டிச்சைட்ஸ்னா? கான்ட்ரோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே, இல்ல கான்ட்ரி இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே அது கார்டிலேஜ்னஸ். ஓகேவா? ஆஸ்டிச் ஆர் அந்த ஆஸ்டி அந்த மாதிரி வந்தாலே அது போனி. ஓகேவா? ஸோ அப்போ இதுல கார்டிலேஜ்னஸ் ஃபிஷஸ்ன்னு இதை சொல்லுவோம். ஓகேவா? கார்டிலேஜ்னஸ். வெயிட் பண்ணீங்கன்னா கீழே ஒரு பாயிண்டாவே எழுதிடுறேன். ஓகேவா? These are cartilaginous fishes. Cartilaginous fishes. இது bony fishes. ஓகேவா? Cartilaginous fishes. இது bony fishes. ஓகே ப்ரோ. Chondrichthyes அப்படிங்கிறது they are viviparous. என்னது? viviparous. அது என்னது ப்ரோ viviparous-னா? ஆல்ரெடி சொல்லிருக்கேன், குட்டி போடக்கூடியது. ஆஸ்டிச்சைட்ஸ்னா முட்டை போடக்கூடாது. ஓ இருக்கா? அப்ப அதே மாதிரி ஓவிபாரஸ். நான் இப்படிதான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஓ. சோ ஓ ஃபார் ஓவிபாரஸ். ஆஸ்டிச்சைட்ஸ்னா ஓவிபாரஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. கான்ட்ரிச்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு மெரைன் என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கும். எப்படி? மெரைன்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா ஆஸ்டிச்சைட்ஸ் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ல கூட இருக்கும். ஓகேவா? மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ல கூட இருக்கும். ஓகே. கான்ட்ரிச்சைட்ஸ் வந்து they are mostly predaceous. ஓகேவா? மோஸ்ட்லி predaceous, அதாவது இந்த ஷார்க்கு இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடிய predators தான் மோஸ்ட் அந்த கான்ட்ரிச்சைட்ஸ் இதெல்லாம் இருக்கும். predaceous. இது நான் predaceous, அதிகபட்சம் நான் predaceous தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. நான் predaceous. இதுல ஸ்கேல்ஸ்னு எடுத்தோம்னா பிளேகாய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாசாய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளேகாய்டு ஸ்கேல்ஸ். ஓகேவா? ஓகே.
இதுல ஸ்கேல்ஸ் எடுத்தோம்னா சைக்ளாய்டு அண்ட் டீனாய்டு ஸ்கேல் இருக்கும். ஓகேவா, என்னது சைக்ளாய்டு அண்ட் டீனாய்டு, அதாவது சி சைலண்ட், ஸோ டீனாய்டு ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளேகாய்டு ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, பிளேகாய்டு ஸ்கேல்ஸ்லாம் they are modified to form backward directed teeth. உள்ள தன்னோட வாய்க்கு உள்ளக்குள்ள பேக்வர்ட்னா எப்படி, தன்னோட வாய்க்கு பின், எப்படி சொல்றது, இப்போ இதுதான் அதோட மவுத்துன்னு வச்சுக்கோங்க. இதுல பேக்வேர்டா இருக்கக்கூடியது தன்னோட வாய்க்கு உள்பக்கமா. ஓகேவா, நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறவனுக்கு எப்படி தெரியும், இப்ப இதுதான் ஒரு பர்சன் அப்படின்னா அவனுக்கு இது பேக்வேர்டா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அந்த மீனை பொறுத்த வரைக்கும் இது தன்னோட வாய்க்கு உள் பக்கமா இருக்கிற மாதிரி இருக்கா. இந்த மாதிரி பல்கள் எல்லாமே என்னது, இந்த மாதிரி டீத் எல்லாமே இந்த பிளேகாய்டு ஸ்கேலோட மாடிஃபிகேஷன் தான். பிளேகாய்டு ஸ்கேல்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ஃபார்ம் பேக்வர்ட் டீத். ஓகேவா, பேக்வர்ட் டைரக்டட் டீத், பின்னாடி பார்க்க இருக்கிற மாதிரி உள்ள டீத். ஓகேவா, ஓகே ப்ரோ. அண்ட் இதுல ஏர் பிளாடர் இருக்காது. என்ன இருக்காது, ஏர் பிளாடர் அண்ட் ஓப்பர்குலம்னு சொல்லுவாங்க. ஏர் பிளாடர் அண்ட் ஓப்பர்குலம் வந்து ஆப்சென்ட். -NT போட்டுருமா, -NT ஆப்சென்ட். ஓகேவா, ஓகே ப்ரோ. இதுல ஏர் பிளாடர் அண்ட் ஓப்பர்குலம் பிரசன்ட். காப்பி, இங்க பேஸ்ட். இதுல ஏர் பிளாடர் அண்ட் ஓப்பர்குலம் பிரசன்ட். ப்ரோ ஏர் பிளாடர்னா என்ன, ஓப்பர்குலம்னா என்னன்னா, ஏர் பிளாடர்னா பேர்லயே இருக்கு, ஏர் பிளாடர். என்னது, ஏர் பிளாடர். அப்ப ஏர்னு ஒரு வார்த்தை இருக்கு, பிளாடர்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல யூரினரி பிளாடர் அப்படின்னு படிச்சிருக்கோம். யூரினரி பிளாடர்னா என்ன, நம்மளுடைய யூரின் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய இடம் தான் யூரினரி பிளாடர். அப்ப பிளாடர்னா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் பாடி அப்படிங்கறதான் பிளாடர் மென்ஷன் பண்ணுது, ஆர் பிளாடர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஏர் பிளாடர். அப்ப என்ன அர்த்தம், ஏரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஏதோ ஒரு பாடி. கரெக்டா, கரெக்ட் ப்ரோ. சோ அப்ப இது ஏரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமா இதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், நீ தண்ணிக்குள்ள ஒரு ஏர் பபிள் ஆரல்ஸ் ஏதோ ஒரு பலூன்ல நீ ஏரை கெட்டி நீ தண்ணிக்குள்ள வச்சுக்கோங்க, என்ன ஆகும், பலூன் உனக்கு மிதக்கும். கரெக்டா, கரெக்ட் ப்ரோ. அதே மாதிரி இந்த ஏர் பிளாடரும் நம்மளோட ஆஸ்டிச்சைட்ஸ் ஃபிஷஸ் எல்லாத்துக்கும் இது என்ன கொடுக்கும், பூயன்சி கொடுக்கும், அதாவது மிதக்கும் தன்மையை கொடுக்கும். ஓகேவா, பூயன்சி. சரி ப்ரோ, இது கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆஸ்டிச்சைட்ஸ் ஆஸ்டிச்சைட்ஸ் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுங்களோட ஃபின்ஸை யூஸ் பண்ணி ஆக்டிவா எப்ப பார்த்தாலும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அதுங்க சும்மா இருந்தாலும் அந்த ஏர் பிளாடர் காரணமா, அந்த ஏர் பிளாடர் ப்ரொடியூஸ் பண்ற பூயன்சி காரணமா அதுங்களால ஒரே இடத்துல மெயின்டைன் ஆக முடியும். பட் கான்ட்ராக்டைட்ஸ்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அதுங்க கிட்ட ஏர் பிளாடர் ஆப்சென்ட். அதுங்க ஸ்விம் பண்ற நிறுத்திருச்சுன்னா அதுங்க அப்படியே முழுக ஆரம்பிச்சிடும், தண்ணிக்கு அடியில போயிரும், டீப் வாட்டருக்குள்ள போயிரும். ஓகேவா, ஓகே. இந்த ஓப்பர்குலம்னா என்ன அப்படின்னா, கவரிங் ஆஃப் கில் ஸ்லெட்ஸ். ஓகேவா, கவரிங் ஆஃப் கில் ஸ்லெட்ஸ். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்சைட்ல கொடுத்திருப்பாங்க. ஆஸ்டிச்சைட்ஸ்ல வந்து 4 pairs ஆஃப் கில் ஸ்லெட்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 4 pairs ஆஃப் கில்ஸ் இருக்கும். ஓகேவா, கில்ஸோட கவரிங் தான் ஓப்பர்குலம். ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, அதே மாதிரி இங்க வந்து கான்ட்ராக்டைட்ஸ்க்கு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஆஸ்டிச்சைட்ஸ்க்கு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இதுவும் ஆல்ரெடி எங்கேயே பார்த்துட்டோம், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதாவது டீனோ4லயே பார்த்துட்டோம். கரெக்டா, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எதெல்லாம் வருங்கிறதுக்கு நான் கொடுத்திருப்பேன், ஆஸ்டிச்சைட்ஸும் கொடுத்திருப்பேன் அண்ட் ஆம்பிபியன்ஸ் இன்னொன்று இருக்கும், அது இதுக்கு அடுத்து வர்றதுதான். ஓகேவா, ஸோ அப்போ ஆஸ்டிச்சைட்ஸ்ல எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நான் அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே,
சோ இப்ப அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? ஓகே, இதுக்கும் இதுல ஒரு விஷயம் மறந்துட்டேன் பாருங்க, சாரி, வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதுல மேல் ஃபிஷஸ்ல எப்படி காண்ட்ரேச்சைட்ஸோட மேல் ஃபிஷஸ் இருக்குல்ல, மேல் ஃபிஷஸ் அதோட பெல்விக் ஃபின்ஸ், அதாவது அதோட பெல்விஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸ்ல, பெல்விக் ஃபின்ஸ்ல கிளாஸ்பர்ஸ் இருக்கும். கிளாஸ்பர்ஸ் ஆர் பிரசன்ட். ஓகேவா? ஆர் பிரசன்ட். இந்த இதை பத்தி நோ ஃபர்தர் டீடைல்ஸ் ஆர் கிவன். ஓகேவா? கிளாஸ்பர்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஃபர்தரா எந்த டீடைலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதை மட்டும் லைட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பெல்விக் ஃபின்ஸ்ல என்ன இருக்கும்? பெல்விக் ஃபின்ஸ்ல கிளாஸ்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் இன்னொரு விஷயம், காண்ட்ரிக்டிஸ்ல நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட். ஓகேவா? நோட்டோகார்ட் இஸ் persistent. இதுல நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட். ஓகேவா? வெர்டிபிரல் காலம்னால நோட்டோகார்ட் ரீப்ளேஸ் ஆயிருக்கும். நோட்டோகார்ட் ரீப்ளேஸ்ட் மட்டும் போடுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, ரீப்ளேஸ்ட். இப்போ காண்ட்ரிக்டைஸோட எக்ஸாம்பிள் என்னது? காண்ட்ரிக்டைஸ் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். காண்ட்ரிக்டைஸ் உடைய எக்ஸாம்பிள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் கார்கேரடான். கார்கேரடான். அடுத்து கார்கேரடான் அடுத்து ட்ரைகான். நீங்க எத்தனை பேர் டிஸ்னி காமிக்ஸ் எல்லாம் பாப்பீங்க? இந்த டிசி காமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ட்ரைகான் சொல்லி இந்த டீன் டைட்டன்ஸ்ல கூட வரும். ட்ரைகான் ஒரு வில்லன். சோ அந்த ட்ரைகான். அடுத்து torpedo, and then pristis. அதுக்கடுத்து scoliodon. ஓகேவா? ஓகே ப்ரோ, இதுக்கெல்லாம் ஏதாவது காமன் நேம் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல அப்படின்னா கொடுத்துட்டாங்களே, என்ன பண்றது? கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ காமன் நேம் அப்படின்னா, கேர்கேரடானுங்கிறது கிரேட் ஒயிட் ஷார்க். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். கிரேட் ஒயிட் ஷார்க். ஓகேவா? ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிரெடேஷியஸ் அக்வாட்டிக் பீயிங். ஓகேவா? தண்ணியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இது கிரேட் ஒயிட் ஷார்க். ஓகே. ட்ரைகான் அப்படின்னா ஸ்டிங்ரே. ட்ரைகான்னா ஸ்டிங்ரே. ஓகேவா? பாய்ஸ்னஸ் ஸ்டிங்கிங் இருக்கும். டார்பீடோனா எலக்ட்ரிக் ரே. இதுங்களோட உடம்புல எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எலக்ட்ரிக் ரே. அந்த எலக்ட்ரிசிட்டி மூலமா ப்ரே அட்டாக் பண்ணும். ஓகே. பிரிஸ்டிஸ்னா சாஃபிஷ். உங்களுக்கு இது என்சிஆர்ல டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. அப்படியே அதோட அந்த பீக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல ஃபுல்லா வந்து முள்ளா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரம்போன்னு சொல்லுவோம் தெரியுமா? மரம் இருக்கிற ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். சாஃபிஷ். ஸ்காலியோடான் அப்படின்னா டாக் ஃபிஷ். ஓகேவா? ஸ்காலியோடான் அப்படிங்கிறது டாக் ஃபிஷ். எதனால டாக் ஃபிஷ்ங்கிறது எனக்கு தெரியல, பட் கொடுத்திருக்காங்க. ஓகே. இதுக்கு அடுத்து நம்மளுடைய ஆஸ்டிக்டைஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஆஸ்டிக்டைஸ்லயும் இங்க எக்ஸாம்பிள் பல வகையில கொடுத்திருக்காங்க. எப்படி ப்ரோ பல வகைனா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்னு போட்டுக்கலாம். ஓகே. எக்ஸாம்பிள்ல மெரைன். ஏன்னா இதுல வந்து மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுமே இருக்கு. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் மெரைன்ல வாழக்கூடியது. மெரைன் எடுத்தோம்னா முதல்ல எக்ஸோசீட்டஸ். ஐ திங்க் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான் நம்புறேன். எக்ஸோசீட்டஸ் கரெக்ட் தான். அடுத்து மேபி என் சைடு வேணா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹிப்போகேம்பஸ். என்னது? ஹிப்போகேம்பஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து மெரைனுக்கு அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடியது. ஃப்ரெஷ் வாட்டர்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேபியோ. அடுத்து கட்லா. லேபியோ, கட்லா.
தென் மகூர் இல்ல அது மகூருங்கிறது காமன் நேம். கிளாரியாஸ். கிளாரியஸ். ஓகேவா? ஓகே. இதுக்கு அடுத்து அக்வாரியம், அதாவது நம்ம வீட்டுல வளர்க்குறோம்ல, ஃபிஷ் டேங்க்ல போட்டு வளர்க்குறது, இல்ல அக்வாரியம் இந்த வெளியே நீங்க சுத்தி பாக்குறதுக்குலாம் அக்வாரியம் போயிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அக்வாரியம்ல வளர்க்கக்கூடிய பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி செட் இருக்கு. அக்வாரியம்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பீட்டா ஃபிஷ், அதாவது நம்ம இந்த ஃபைட்டிங் ஃபிஷ்னு சொன்னோம் தெரியுமா, அந்த பீட்டா ஃபிஷ். ஓகே. அடுத்து டெரோஃபிலம். அடுத்து டெரோஃபிலம், அதாவது பீ சைலண்ட். ஸோ டெரோஃபிலம். சரி, இப்ப இது எல்லாத்துக்கும் காமன் நேம் பாத்துருவோமா ப்ரோ? எல்லாத்துக்கும் இருக்கா? எஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸோசிட்டஸ், ஃப்ளையிங் ஃபிஷ். அதாவது வந்து வாட்டர்ல, இப்ப இதுதான் வாட்டர் லெவல்னு வச்சுக்கோங்க. இந்த மீன் வந்து இப்படியே வந்துக்கிட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் இப்படி மேலே ஏறி இப்படி குதிச்சு உள்ள வரும். ஓகேவா? அதனோட விங்ஸ் வந்து அப்படியே அந்த பறக்கிறதுக்குள்ள மாதிரியே இருக்கும். நீங்க எக்ஸோசிட்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். டக்குனு கொஞ்சம் தூரம் அப்படியே பறந்து திரும்பி உள்ள வரும். ஓகேவா? ஸோ அதனால ஃப்ளையிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். எக்ஸோசிட்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ். ஹிப்போ கேம்பஸ், வெயிட் பண்ணுங்க, ஃப்ளையிங் ஃபிஷ். ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது சீ ஹார்ஸ். இது நம்மளுக்கே தெரியும் சீ ஹார்ஸ் எப்படி இருக்கும்னு. ஓகே, சீ ஹார்ஸ். லேபியோ அப்படிங்கிறதுக்கு பேரு ரோஹு. இந்த காமன் நேம் வந்து ஹிந்தி நேம் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரோஹோ, கட்லா. கட்லாக்கு கட்லா தான். ஓகே, ஆனா கே அதுல சி, இதுல கே. கட்லா. கிளாரியஸ்ங்கிறது மகூர். ஓகேவா? இது அந்த நார்த் இந்தியன் நேம் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அடுத்து பீட்டானா நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டிங் ஃபிஷ், ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃபைட்டிங் ஃபிஷ். இது ஏஞ்சல் ஃபிஷ். ஏஞ்சல் ஃபிஷ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதோட நம்ம சூப்பர் கிளாஸ் ஸ்பைசஸை முடிச்சிட்டோம். வாங்க என்சிஆர்டி ரீடிங் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். NCERT reading இந்த இருக்கு. They are marine animals with streamlined body, okay, and have a cartilaginous endoskeleton. Mouth is located ventrally. Mouth வந்து வென்ட்ரலா இருக்கும். ஓகேவா? ஓகே. நோட்டோகார்டஸ் persistent throughout life. இது ரொம்ப முக்கியம். நோட்டோகார்டஸ் persistent throughout life. ஓகேவா? ஓகே. Gill slits are separate and without operculum. வித்தவுட் ஓப்பரிக்குலம், கில் கவர், அந்த கவர் வந்து இருக்காது. ஓகேவா? ஓகே. ஸ்கின் ஸ்டஃப் கண்டெய்னிங் மைன்யூட் பிளேகாய்ட் ஸ்கேல்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். டீத்லாம் என்னது? தே ஆர் மாடிஃபைடு பிளேகாய்டு ஸ்கேல் தான். ஓகேவா? விச் ஆர் பேக்வர்ட்லி டைரக்டட். ஓகே. தேர் ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஆமா, ஷார்க்கோட பைட் ஃபோர்ஸ்னு நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. தீஸ் அனிமல்ஸ் ஆர் பிரெடேஷியஸ், மோஸ்ட்லி பிரெடேஷியஸ் தான். டியூ டு தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர். ஏர் பிளாடர் இல்லை அப்படிங்கிறதுனால இதுங்க கான்ஸ்டன்டா ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இதுங்க உள்ளுக்குள்ள முழ்கிரும், தண்ணிக்குள்ள அப்படியே சிங்க் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இந்த இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்காலியோடான். என்னது? டாக் ஃபிஷ். ஓகேவா? ஸ்காலியோடான் டாக் ஃபிஷ். இதுல பாருங்க அப்படியே முள்ளு முள்ளா இருக்கா. இதை பாக்குறது எப்படி இருக்கு? நம்ம இந்த மரம் இருக்கிற ரொம்ப மாதிரி இருக்கா, சா மாதிரி இருக்கா, அதனால இதுதான் பிரிஸ்டிஸ் சா ஃபிஷ். ஓகேவா? ஓகே. அண்ட் அது போக நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் தான், ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் இஸ் 2 சேம்பர்டு. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஹார்ட் இஸ் 2 சேம்பர். ஒரு ஆரிக்கிள் அண்ட் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். அதான் மேல ஒரு ஏட்ரியம் அண்ட் கீழே ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். ஓகே. சம் ஆஃப் தம் ஹேவ் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ். எக்ஸாம்பிள் டார்பிடோ, எலக்ட்ரிக் ரே. அண்ட் சம் ஆஃப் தம் ஹேவ் பாய்சன் ஸ்டிங்கிங், குத்துற மாதிரி கொடுக்கு மாதிரி இருக்கக்கூடியது ட்ரைகான், ஸ்டிங் ரே. தேர் கோல்டு பிளடட், பைக்ளோதர்மஸ் அனிமல்ஸ். அதாவது தே லேக் தி கெப்பாசிட்டி டு ரெகுலேட் தியர் பாடி டெம்பரேச்சர். வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட பாடி டெம்பரேச்சரும் மாறிடும். ஓகேவா? எங்களால ஒரே பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுதான் பைக்ளோதர்மஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் மேல பொறுத்த வரைக்கும் பெல்விக் ஃபின்ஸ் இருக்கும். தே ஹேவ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் மெனி ஆஃப் தம் ஆர் விவிபேரஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. எக்ஸாம்பிள்னு பார்த்தா ட்ரைகான், டார்பிடோ, தென் ஸ்காலியோடான் டாக்ஃபிஷ், பிரிஸ்டிஸ், கேர்கேரடான், ட்ரைகான். ஓகே. அடுத்து ஆஸ்ட்ரிச்சைட்ஸ். includes both marine and freshwater beings with bony endoskeleton. அதுல endoskeleton cartilaginous-ஆ இருக்கும், இதுல bony-ஆ இருக்கும். இது their body streamlined, அதே மாதிரி தான். mouth is mostly terminal. ஓகேவா?
இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இதுல மவுத் டேர்ம்ல இதுல வந்து மவுத் இஸ் வென்ட்ரல்னு கொடுத்திருப்பாங்க. எங்க இது லொகேட்டட் வென்ட்ரலி. ஓகேவா, இது வந்து கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கு. ஓகே, gills are covered by operculum and 4 pairs of gills இருக்கும் கொடுத்திருக்காங்களா. ஓகே, skin is covered with cycloid or ctenoid scales. ஓகே, air bladder present which regulates buoyancy. heart is 2 chamber தெரியும். they are cold blooded, இதுவும் தெரியும். ஃபிஷஸ்னாலே இந்த பேசிக் கிரைட்டீரியா இருக்கதான் செய்யும். 2 chambered heart, cold blooded animals. இதுல sexes are separate. ஓகே, fertilization is external and oviparous. ஓகேவா, development is direct. சின்னது ஒரு மீன் மாதிரி தான் இருக்கும், பெருசும் மீன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெரைனுக்கு வந்து எக்ஸோசிட்டஸ் ஃபிளைங் ஃபிஷ், ஹிப்போகேம்பஸ் சீ ஹார்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா லேபியோ ரோஹோ, கட்லா கிளாரியஸ், மகுர். அக்வேரியம்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபைட்டிங் ஃபிஷ், டெரோஃபிலம், ஏஞ்சல் ஃபிஷ். இந்த இருக்கா, திஸ் இஸ் இதுதான் என்னது நம்மளுடைய சீ ஹார்ஸ், இதுதான் கட்லா. ஓகேவா, கட்லா அப்படிங்கக்கூடிய மீன், இது சீ ஹார்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போறது மேபி ஐ திங்க் ஒரு ஸ்லைட்ல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். let us try our level best to complete it. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதை எத்தனை ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸா, ஸோ 3 லைன் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன். ஓகே, 4 பார்ட்டா பிரிச்சாச்சு. ஓகே, இப்போ இதுவுமே கிளாஸஸ் தாங்கிறப்போ இந்த கலர் தான். ஓகே, திஸ் இஸ் ஆம்ஃபிபியா. அடுத்து இது ரெப்டீலியா ஆர் ரெப்டைல்ஸ் சொல்லலாம், நான் ரெப்டீலியான்னு போடுறேன். ரெப்டீலியா. இது ஏவ்ஸ், இது மமேலியா. ஓகே, ஸோ இப்போ டக்குன்னு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா, இதை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் பாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்டர் லேயர் ஸ்மூத், மாய்ஸ்ட் அண்ட் மியூக்கஸ் கோட்டட், அதாவது ஸ்லைமியா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்லைம் மாதிரி ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும் ஆம்பிபியன்ஸ்ல. இந்த தவளையெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும், அப்படியே மேல ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு லேயர் இருக்கிற மாதிரி இருக்குமா, அதுதான் இந்த மியூக்கஸ் லேயர். ஓகேவா, ஓகே. இது ரெப்டைல்ஸ்க்கு வந்தோம்னா எபிடர்மல் ஸ்கேல்ஸ் இருக்கும். எபிடர்மல்னா அவுட்டர் லேயர் ஸ்கின் தான் எபிடர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்கேலா இருக்கும். ஓகேவா, எபிடர்மல் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கியூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது. ஓகேவா, ஸ்கியூட்ஸ். இதுங்க இந்த ஸ்கியூட்டை என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். கரெக்டா, தோல் உரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் ரெப்டீலியால நடக்கும். கரெக்டா, இப்போ ஸ்னேக்லாம் எடுத்தோம்னா அப்படியே ஸ்கேலா இருந்த மாதிரி இருக்குமா, அண்ட் அதை உரிக்கவும் செய்யும். கரெக்டா, சட்டையை உரிக்கிறதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் மேல இருக்கிற தோலை உரிக்கவும் செய்யும். ஓகே, ஏவ்ஸ், அதாவது பேர்ட்ஸ் தான் ஏவ்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள வச்சிருக்கோம். பேர்ட்ஸ்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது, ஃபெதர். கரெக்டா, ஃபெதர். ஓகே, அண்ட் அதுங்களோட கால் இருக்குல்ல, நம்ம ரெக்கை தான் நம்மளுடைய ஃபோர் லிம்ப். ஓகேவா, முன்னாடி இருக்கக்கூடியது கைக்கு பதிலா ரெக்கை வந்துருச்சு. ஹைண்ட் லிம்ப், அதாவது லெக்ஸ், அதுல என்ன இருக்கும், ஸ்கேல்ஸ் தான் இருக்கும். கரெக்டா, நீங்க இந்த காக்கா இல்ல கோழியோட காலெல்லாம் பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸ்கேலா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கேல்ஸ் இன் ஹைண்ட் லிம்ப். ஓகேவா, ஸ்கேல்ஸ் இன் ஹைண்ட் லிம்ப். ஓகே, மேமல்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கும், அவுட்டர் மோஸ்டா ஹேர் இல்ல நெயில் இருக்கும். கரெக்டா, ஆமாம் ப்ரோ, ஹேர்ஸ் அண்ட் நெயில்ஸ். ஓகே, ஹேர்ஸ் அண்ட் நெயில்ஸ். சரி, அடுத்து இப்போ ஸ்கல் வந்து இதுங்களுக்கு டைகாண்டலிக், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்னன்னு புரியாது. நான் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, டைகாண்டலிக், இங்க மோனோகாண்டலிக், இதுவும் மோனோகாண்டைலிக். அதாவது நம்ம ஹெட்ல உங்க கழுத்துல பின் பக்கத்துல வந்து ஒரு லேயர்ஸ், ஒரு ஏரியா மாதிரி ஒன்று சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஏரியால நம்மளுக்கு வந்து, சரி விடுங்க இப்ப சொன்னா புரியாது,
ஒரே ஒரு காண்டைல் இருந்தா அது மோனோகாண்டைல்னு சொல்லுவோம், 2 இருந்தா டைகாண்டைல்னு சொல்லுவோம். அதை உங்களுக்கு என்சிஆர்டி டயக்ராமோட காட்டினாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா மோனோகாண்டைலிக்னா ஒரே ஒரு காண்டைல் இருந்தா மோனோகாண்டைலிக், 2 காண்டைல் இருந்தா அது டைகாண்டைலிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைகாண்டைலிக். ஓகே, சரி. அடுத்து ஹார்ட். ஹார்ட் வந்து இதுல 3 சேம்பர்டு. ஓகேவா? 3 சேம்பர்டு. இதுலயும் 3 சேம்பர்டு தான், பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. 3 சேம்பர்டு பட் 4 chambered in, or else 4 chamber in crocodiles. crocodile மட்டும் 4 சேம்பர் இருக்கும். ஓகேவா? மிச்சபடி எல்லா ரெப்டைல்ஸ்லயும் என்னதுதான் 3 சேம்பர் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து இதுல 4 சேம்பர் இருக்கும். ஓகேவா? 4 chambered. 4 chambered. ஓகே. அடுத்து இதுங்க ரெண்டும் பாய்க்ளோத்தம்ஸ். ஓகேவா? these two are பாய்க்ளோத்தம்ஸ். பாய்க்ளோத்தம்னா கோல்டு பிளட்டட். ஓகேவா? சரௌண்டிங் ஏற்ற மாதிரி பாடி டெம்பரேச்சர் மாறும். இதுங்களோட கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. இதுங்க ரெண்டும் ஹோமியோதர்ம்ஸ். அதாவது நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஹோமியோதர்ம்ஸ். ஓகே. ஆம்பிபியால மட்டும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தெரியும்ல? எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இது கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஆம்பிபியால மட்டும்தான் எக்ஸ்டர்னல், மிச்சம் எல்லாத்துலயும் இன்டர்னல். ஓகேவா? ஓகே. அண்ட் ஆம்பிபியால மட்டும்தான் இன்டைரக்ட் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேவா? இதே இங்க ரெப்டைல் இருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்க வரைக்கும் என்னதுதான் டைரக்ட் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? ஏன்னா ஆம்பிபியா நம்ம ஃப்ராக்ல மட்டும்தான் என்ன பார்த்திருக்கோம், நடுவில் டேட்போல்னு ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி வர மாதிரி பார்த்தோம். கரெக்டா? மிச்சபடி நீங்க பேபி அந்த பள்ளி முட்டையில இருந்து வெளியே வந்த அப்புறம் பார்த்தோன்னா அதுவும் பள்ளி மாதிரி தான் இருக்கும், பெரிய பள்ளியும் பள்ளி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சரும் மார்பாலஜிக்கலி சிமிலரா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் தே ஆர் டைரக்ட் டெவலப்மெண்ட். ஆனா இங்க ஆம்பிபியால அடல்ட்டுக்கு சிமிலராகவே இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. டேட்போலுங்கிறது மீன் மாதிரி இருக்கும், அது தவளை மாதிரியே இருக்காது. ஸோ அதனாலதான் அது இன்டைரக்ட் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் அது போக இதுங்க எல்லாமே என்னது ஓவிபேரஸ். ஓவிபேரஸ். இது மட்டும்தான் விவிபேரஸ், குட்டி போடக்கூடியது. விவிபேரஸ். அண்ட் அது போக மெமேலியால நம்மளுக்கே தெரியும் என்னென்ன இருக்கும். மேமரி கிளாண்ட் இருக்கும். ஓகேவா? ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு, அதை நான் என்சிஆர்டில அண்டர்லைன் பண்ணிடுறேன். மெஜாரிட்டி இதுலயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? மெமேலியால என்ன இருக்கும், மேமரி கிளாண்ட் இருக்கும், இந்த எக்ஸ்டர்னல் இயர் இருக்கும், காது. ஓகேவா? அண்ட் தென் ஹேர் இருக்கு. வேற என்ன, ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்கு நம்ம ஸ்கின்ல. ஏவ்ஸ்ல ஆயில் கிளாண்ட் வந்து ஒன்லி இன் தி பேஸ் ஆஃப் டெய்ல். ஓகேவா? ஏவ்ஸ்ல ஒரு 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இங்க மேமரி கிளாண்ட், நம்மளுக்கு மேமரி கிளாண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. இங்க ஏவ்ஸுக்கு நியூமேட்டிக் போன்ஸ் இருக்கும். ஓகேவா? நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னா ஹாலோ போன்ஸ். என்னது? ஹாலோ போன்ஸ். போன்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸா இருக்கும். சோ தட் அப்போ போன்ஸோட வெயிட்டும் கம்மியா இருக்குமா? புரியுதா? போனோட வெயிட்டும் கம்மியா இருக்குங்கிறப்போ உனக்கு பறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ அதனால நியூமேட்டிக் போன்ஸ் இருக்கும். அது போக ஆயில் கிளாண்ட்ஸ். நம்மளுக்குலாம் வந்து உடம்புல பல இடங்கள்ல இருக்கு ஆயில் கிளாண்டு. பட் ஆனால் இதுங்களுக்கு ஆயில் கிளாண்ட் எங்க மட்டும்தான் இருக்கும், பேஸ் ஆஃப் டெய்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? பின்னாடி அதோட வால் பகுதியோட பேஸ்ல மட்டும்தான் ஆயில் கிளாண்ட் இருக்கும். அண்ட் அது போக ஏவ்ஸ்ல ஏர் சாக் இருக்கும், லங்கோட சேர்ந்து, லங்ஸோட சேர்ந்து ஏர் சாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு என்சிஆர்டில அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ மேஜரா அவ்வளவுதான், இதுலயே முடிஞ்சிருச்சு.
வாங்க நம்ம டக்கு டக்குன்னு என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு கொஸ்டின்ஸ் பண்ணுவோம். கிளாஸ் ஆம்பிபியா. as the name indicates கிரீக்ல ஆம்பினா டூவெல். ஓகேவா, இது கிரீக். இது நம்மளுக்கு அந்த தனியா ஒரு இது போட்டுறோம். ஓகேவா, பயோஸ்னா லைஃப். ஓகேவா, டூவல் லைஃப், அதாவது லேண்ட்லயும் வாழும் வாட்டர்லயும் வாழும். இது நம்மளுக்கே தெரியும். கரெக்டா, amphibians can live in aquatic as well as terrestrial habitats. Okay, most of them have 2 pairs of limbs. 2 pair of limb இருக்கு. ஆனா ஒருல மட்டும் limbless amphibian ஒன்னு இருக்கும். Ichthyophis, limbless amphibian. ஓகேவா, ஓகே. அண்ட் தென் அதுக்கடுத்து இதுங்களோட பாடி இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். இதுவும் நீங்க வந்து இது அந்த ஃப்ராகை பத்தி நம்ம படிக்கும்போது இதை சொல்லுவேன். ஓகேவா, டெய்ல் மேபி பிரசன்ட், இல்லாமலும் இருக்கலாம். இங்க பாரு, இங்க டெய்ல் இருக்கு, இதுல டெய்ல் இல்ல. கரெக்டா, சோ டெய்ல் இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆம்பிபியன் ஸ்கின் இஸ் மாய்ஸ்ட் வித்தவுட் ஸ்கேல்ஸ் அண்ட் அதுல மியூக்கஸ் அவுட்டர் கோட்டிங் இருக்கும். ஐஸ்ல ஐலிட் இருக்கும். டிம்பானம் ரெப்ரசன்ட்ஸ் தி இயர். இதுங்களுக்கு நம்மள மாதிரி எக்ஸ்டர்னலா இயர் இருக்காது, அதுக்கு பதிலா டிம்பானம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, ஓகே. alimentary canal, urinary and reproductive tracts open into common chamber called cloaca. இதெல்லாம் சொல்லவே இல்லையா, ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. cloacaன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் யூரினரி, ரீப்ரொடக்டிவ் அண்ட் alimentary canalோட இது 3 இதுக்கும் காமனான ஒரு ஓப்பனிங் cloaca தான். ஓகேவா, ஃப்ராக்ல நான் இது நல்லா தெளிவா சொல்றேன். ஓகேவா, இப்போதைக்கு ஜஸ்ட் cloaca தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பிரேஷனும் அதே மாதிரிதான், கில்ஸ், லங்ஸ் அண்ட் த்ரூ ஸ்கின். இதுவும் நான் எல்லாமே அங்க தெளிவா அங்க சொல்லிடுவேன். ஹார்ட் இஸ் 3 chambered, அதாவது 2 ஆரிக்கிள். இதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், 2 ஆரிக்கிள் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள். ஓகேவா, அவங்களுக்கு கொஸ்டின்ல 1 வென்ட்ரிக்கிள் அண்ட் 2 ஆரிக்கிள்னு கொடுத்துருவான். சரி 1 ஆரிக்கிள் அண்ட் 2 வென்ட்ரிக்கிள்னு கொடுத்துருவான். அப்படி கொடுத்தா தப்பு. ஸோ அதையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. தீஸ் ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் சொல்லிட்டேன். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஆமா. ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். ஆமா. தேர் ஓவிபாரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஓகேவா, ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதணுமா? ஐ ஹோப் எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பூஃபோ டோடு, ரானா ஃப்ராக், ஹைலா ட்ரீ ஃப்ராக், சாலமெண்ட்ரா சாலமெண்டர், இச்தியோஃபஸ் லிம்ப்லெஸ் ஆம்பிபியன். ஓகேவா, வேற வழியே இல்லை, நீங்க இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஏப்ஸ் எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வரும். மேமல்ஸ் எல்லாத்துக்கும் படிச்சுதாங்க ஆகணும், ஒரு வழி கிடையாது. பாத்துக்கோங்க, இதுதான் சாலமெண்டர். ஓகேவா, இது சாலமெண்டர் அண்ட் இதுதான் நம்மளோட ரானா. ஓகேவா, ரானா டெக்ரினான்னு சொல்லக்கூடிய ஃப்ராக். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ரெப்டீலியா. கிளாஸ் நேம் ரெஃபர்ஸ் டு, இங்க லாட்டின் வார்த்தையில இருந்து வந்திருக்கோம். அங்க மேல ஆம்பிபியாங்கிறது கிரீக் வார்த்தை, இது லாட்டின் வார்த்தை. என்னது? ரெப்பரே ஆர் ரெப்டம். அதோட அர்த்தம் என்னது? டு கிரீப் ஆர் கிரால், ஊர்ந்து போறது இல்ல அப்படியே தவழ்ந்து போறது, அந்த மாதிரி உள்ளதுதான் ரெப்பரே ஆர் ரெப்டம். இதுங்க எல்லாம் இப்போ ஸ்னேக்னு எடுத்தோம்னா ஊர்ந்து போற மாதிரி இருக்கும். மிச்சப்படி இதெல்லாம் எடுத்தோம்னா தவழ்ந்து போற மாதிரி 4 இதையும் யூஸ் பண்ணி போகுதா. சோ அதுதான் இதுங்களோட ரெப்டீலியாங்கிற பேர் வர்றதுக்கு காரணமே, கிரீப்பிங் ஆர் கிராலிங் மோட் ஆஃப் லோகோமோஷன். ஓகே, they are mostly terrestrial animals and their body is covered by dry and cornified skin. Epidermal scales or scutes இருக்கும் பார்த்தோம். They do not have external ear openings. ஆமா, இதுலயும் டிம்பானம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் இயர் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும். லிம்ஸ் இருந்தால் 2 பேரா இருக்கும். ஓகேவா, ஹார்ட் இஸ் 3 chambered, பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னது? 4 chambered in crocodiles. ஓகே, reptiles are poikilothyrms பார்த்துட்டோம். snakes and lizards shed their scales as skin cast. அப்படியே ஒரு சட்டை மாதிரி அப்படியே நீங்க கழட்டிடும். ஓகேவா, உரிக்கும் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். இதுக்கப்புறம் வர எல்லாத்துமே இன்டர்னல் தான். இதுங்களும் ஓவிபாரஸ் தான், நமக்கே தெரியும். பாம்பு முட்டை தான் போடும். கரெக்டா, பள்ளி முட்டை தான் போடும். கரெக்டா, ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். crocodile முட்டை தான் போடும். கரெக்டா, ஓகே. தென் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். ஓகே, இதுலயும் எக்ஸாம்பிள்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. செலோனே, டர்ட்டில், டெஸ்டுடோஸ், டார்டாய்ஸ், கெமிலியான், ட்ரீ லிசார்ட், கேலோட்ஸ், கார்டன் லிசார்ட், crocodilus, crocodile, alligator, alligator, ஹெமிடாக்டைலஸ், வால் லிசார்ட், பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் பார்த்தோம்னா நாகா கோப்ரா, பங்காரஸ் கிரைட்டு, வைப்பரா வைப்பர். சரி ப்ரோ, இதுல எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா, டெஸ்டுடோ அப்படின்னா டார்டாய்ஸ். ஓகேவா, வேற வழியே இல்லை. இங்க எஸ் இருக்கு, இங்க எஸ் இருக்கு, கொஞ்சம் ரொம்பவே சின்ன பழத்தனமா தான் இருக்கு, பட் வேற வழி கிடையாது. ஏன்னா டார்டாய்ஸும் டோட்டலும் இங்க குழப்ப வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, எஸ் இருக்கு, எஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ டெஸ்டுடோனா டார்டாய்ஸ். இங்க செலோனே எல் இருக்கு, இங்க டேர்ட்டில்லையும் எல் இருக்கு. ஸோ செலோனேனா டேர்ட்டில். ஓகேவா,
கெமிலியான் நம்ம கெமிலியான் பச்சோந்தி எங்க பார்த்திருப்பேன், மரத்துல தான் பார்த்திருக்கேன். சோ அது ட்ரீ லிசார்ட். ஓகேவா? ஓகே. கேலோச் அப்படின்னா கார்டன் லிசார்ட். இந்த ஓந்தான்னு சொல்லுவோம்ல, அதுதான் நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர். சோ அந்த கார்டன் லிசார்ட் அப்படிங்கறது தான் கேலோச். ஓகேவா? ஓகே. crocodilusனா crocodile, அலிகேட்டர் தெரியும். நம்ம செவுத்துல எல்லாம் இருக்கும் தெரியுமா பள்ளி, அதுதான் ஹெமிடாக்டைலஸ். ஓகேவா? ஓகே. அது போக நாகானா கோப்ரா, பங்காரஸ் அப்படின்னா கிரெயிட், வைப்பரானா வைப்பர். ஓகேவா? இதெல்லாம் பாம்புலயும் ஏதோ வகை இருக்கு போல. சோ நம்மளுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே. சோ திஸ் இஸ் என்னது, கெமிலியான். என்னது கெமிலியான்னா நம்மளுடைய ட்ரீ லிசார்ட். இது crocodilus ஆர் crocodile. இது என்னது, செலோனே டர்ட்டில். இது நாகா. நாகா மீன்ஸ் கோப்ரா. ஓகேவா? நாகானா கோப்ரா. ஓகே. அடுத்து ஏவ்ஸ். Characteristic feature of aves are presence of feathers and most of them can fly except flightless birds. ஒரு சில flightless bird இருக்கு. ஓகேவா? பறக்க முடியாத birds. ஓகே. They possess beak. இது நம்ம தெரிஞ்ச பேசிக் தான். beak இருக்கும். 4 limbs, அதாவது கை மாதிரி இருக்கக்கூடியது வந்து விங்கா மாறிடும். ஹைண்ட் லிம்ஸ் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். கரெக்டா? Modified for walking, swimming or clasping. Clasping தி 3 branch, அதாவது மரத்துல ஏறுறதுக்கோ இல்ல நடக்கிறதுக்கோ, இல்ல இப்ப டக்கெல்லாம் எடுத்தோம்னா அதுங்களுக்கு எதுக்கு ஸ்விம் பண்றதுக்கு அது மாடிஃபை இருக்கும், அந்த மாதிரி. ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட் ஆயில் கிளாண்ட்ஸ். ஸ்கின்ல எல்லா இடத்துலயும் ஆயில் கிளாண்ட் இருக்காது, எக்ஸப்ட் ஆயில் கிளாண்ட் அட் தி பேஸ் ஆஃப் டெயில். டெயிலோட பேஸ்ல மட்டும் ஆயில் கிளாண்ட் இருக்கும். இதுவும் நான் சொன்னேன். எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைட். போனி தான். ஓகேவா? போனி எண்டோஸ்கெலட்டன், அதுவும் ஆசிஃபைட். ஆசிஃபைட்னா என்னது, நடுவுல ஓட்டை இருக்கக்கூடியது. ஓகேவா? அண்ட் தி லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ வித் ஏர் கேவிட்டிஸ். இதுதான் நியூமேட்டிக் போன்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஆசிஃபைட் போன்ஸ் ஆர் எல்ஸ் நியூமேட்டிக் போன்ஸ் எதுல இருக்கும், ஏவ்ஸ்ல இருக்கும். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆஃப் பேர்ட் ஹேஸ் அடிஷனல் சேம்பர்ஸ். கிராப் அண்ட் கிசார்டு. கிராப் அண்ட் கிசார்டுங்கிறது, கிராப்ங்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க இப்ப இந்த சின்ன சின்ன இந்த கலர் கோழி குஞ்சுன்னு வாங்கி சின்ன வயசுல வளர்த்திருப்போம்ல, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் பாடி மாதிரி இருக்கும், கிராப் அப்படின்னு சொல்லி. டக்குன்னு சாப்பிட்டா அந்த இடத்துல லைட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கிசார்டுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி, டைஜஷன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகேவா? இந்த கிராப் அண்ட் கிசார்ட் ஏவ்ஸ்ல இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அதுங்களுக்கு டைஜஷன்ல. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் வரலாம். ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி 4 சேம்பர்ட். எல்லாத்துலயுமே 4 சேம்பர்ட் ஹார்ட் தான். வார்ம் பிளட் நம்மள மாதிரி ஹோமியோ தோமஸ் ஆயிருச்சு. ஹோமியோ தோமஸா, நான் ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஹோமியோக்கு ஈஓன்னு போட்டிருப்பேன், சாரி. ஹோமியோ தோமஸ். இது ஓ. ஓகே. That is, they can able to maintain a constant body temperature. ஓகேவா? ஓகே. ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ். லங்ஸோட சேர்த்து ஏர் சாக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே. சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அது இருக்கும். ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல், ஓவிபரஸ், டைரக்ட் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா கார்வஸ் க்ரோ, கொலம்பா பீஜியன், சித்தகுலா பேரா, பி சைலண்ட். ஓகேவா? சித்தகுலான்னு தான் சொல்லணும். ஸ்ட்ருத்தியோ ஆஸ்ட்ரிச், பாவோ பீகாக், ஆப்டினோடைட்டிஸ் பென்குயின், நியோஃப்ரான் வல்சர். ஓகேவா? திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க, மனப்பாடம் ஆயிரும். எனக்கெல்லாம் அப்படிதான் மனப்பாடம் வச்சு. கார்வஸ் க்ரோ, கொலம்பா பீஜியன், சித்தகுலா பேரட், ஸ்ருத்தியோ ஆஸ்ட்ரிச், பாவோ பீகாக், ஆப்டினோடைட்டிஸ் பென்குயின், நியோஃப்ரான் வல்சர். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து கிளாஸ் மெமேலியா, கடைசி கிளாஸ். இதோட நம்ம கண்டென்ட் முடிய போகுது. ஓகே. லாஸ்ட் கிளாஸ். They are found in a variety of habitats: polar ice cap, desert, mountain, forest, grassland, dark caves. ஏகப்பட்ட இடங்கள்ல மெமேலியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இருப்போம். Some of them have adapted to, சில இது பறக்கலாம், சில இது நீந்தலாம் தண்ணிக்குள்ள, சில இது நம்மள மாதிரி நடக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் யூனிக் கேரக்டர்னு எடுத்தோம்னா mammary glands தான். Presence of a milk producing mammary gland. ஓகேவா? ஓகே. By which young ones are nourished. They have 2 pairs of limbs. நமக்கு வந்து 2 பேர் இருக்கும். அதுங்க either adapted for walking, running, climbing, burrowing, swimming or flying. அது எதுக்குனாலும் மாடிஃபை இருக்கலாம். நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, மரத்துல ஏறுறதுக்கு, இல்லைன்னா குழி தோன்றதுக்கு, இல்லைன்னா ஸ்விம்மிங் நீச்சல் அடிக்கிறதுக்கு, இல்ல பறக்கிறதுக்கு, இது மாதிரி எதுக்குனாலும் இது மாடிஃபை இருக்கலாம். ஓகேவா? ஸ்கின்ல வந்து யூனிக் இன் பொசஸிங் ஹேர்.
நம்ம மேமல்ஸ்க்கு தான் ஹேர் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்னா ஆர் பிரசன்ட். இதுல எக்ஸ்டர்னல் இயர் இருக்கும். எக்ஸ்டர்னல் இயர் தான் பின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பின்னா பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது காது அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஸ்ட்ரக்சரா வெளியே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டிம்பேனம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். நீ என்னைக்காவது காக்காக்கோ பள்ளிக்கோ அதுக்காவது காதுன்னு சொல்லி வெளியே இருந்து பாத்திருக்கியா? அது பதில் ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டிம்பேனம். அது மூலமா தான் சவுண்ட் வாங்குறது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது எல்லாமே. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் ஆர் பிரசன்ட் இன் தி ஜா. எஸ், நம்மளுக்கு வந்து ஹெட்ரோடான்டிக் இதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கும், அதனாலதான் ஹெட்ரோடான்டிக். ஹார்ட் இஸ் 4 சேம்பர்ட் தெரியும். ஹோமியோதோமஸ் இதுவும் தெரியும். ரெஸ்பிரேஷன் பை லங்ஸ் தெரியும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். மோஸ்ட்லி விவிபாரஸ் வித் a few exception. ஆர்னித்தோரின்கஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிளாட்டிபஸ் இருக்குல்ல, இந்த ஆர்னித்தோரின்கஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஓவிபாரஸ். ஓகேவா? பிளாட்டிபஸ் மட்டும், அதனாலதான் few exceptions அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆர்னிட்டோரின்கஸ் மட்டும்தான் ஓவிபாரஸ், மிச்சம் எல்லாமே விவிபாரஸ் தான். எதெல்லாம்? மேக்ரோபஸ், கேங்கரோ, டெரோபஸ், ஃபிளைங் ஃபாக்ஸ். ஃபிளைங் ஃபாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட பேட் தான். ஓகேவா? டெரோபஸ் சி இதுதான் நம்மளுடைய என்னது வவ்வால்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் ஃபிளையிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இது பேலினோப்டரா ப்ளூ வேலு, கேங்கரோ மேக்ரோபஸ், இது பிளாட்டிபஸ் ஆர்னித்தோரின்கஸ். ஓகேவா? ஓகே. கேமலஸ் கேமல், மகாக்கா மங்கி, ராட்டஸ் ராட், கேனஸ் டாக், ஃபெலிஸ் கேட், எலிஃபஸ் எலிஃபென்ட், ஈக்கஸ் ஹார்ஸ், டெல்பினஸ் டால்பின், பேலினோப்டரா ப்ளூ வேல், பேந்தரா டிகிரிஸ் டைகர், பேந்தரா லியோ லயன், பேந்தரா பார்டஸ்னா லியோபார்டு. ஓகேவா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகேவா? இந்த டேபிள நல்லா படிக்கணும். இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் திரும்பி ஒரு டேபிளா கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இந்த டேபிள நல்லா படிச்சிருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா நோட்ஸையுமே நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஐ திங்க் இதுல சம்மரில அவ்வளவா எதுவுமே இருக்காது. ஓகேவா? வேணா ரீட் பண்ணிடலாம், எதுக்கு விடுவானே. பேசிக் ஃபண்டமெண்டல் இது, செக்மெண்டேஷன் இது, இதெல்லாம் நமக்கு தெரியும். போரிஃபெரா இன்க்ளூட்ஸ் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். கரெக்ட். ஃபிளாஜெலேட்டட் கேனோசைட்ஸ். முக்கியமான விஷயம் ஃபிளாஜெலேட்டட். ஓகேவா? சிலியேட்டட்னு போட்டா தப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Mostly aquatic, sessile, free living, cleanophores, bilateral geometry, parasitic function, distinct suckers and hooks, rational with the pseudocyanoids. Okay, man, parasitic. Annelids are metabolically segmented with rosilum. Arthropods are most abundant group. இதெல்லாம் நமக்கு தெரியும். Molluscs have a soft body surrounded by external calcareous shell தெரியும். The body is covered with external skeleton made up of chitin, echinoderm, spiny skin, water vascular system இருக்கும். Okay, they have a cylindrical body. Okay, phylum Chordata includes animals which possess notochord either throughout or during early embryonic stage. Okay, observed in the chordates or the dorsal hollow notochord. Okay, some of the vertebrates possess jaw, some of them don't possess. Okay, Agnathostoma, they are the most primitive chordates. Okay, protochordates பத்தி சொல்றாங்க. Then Pisces, glasses, chondrichthyes, ostriches, biofilms, amphibia, reptilia, aves, mammals have 2 pairs of limbs, thus grouped under tetrapoda. இங்கே கொடுத்துறாங்க பாருங்க, 2 pairs of limbs இருக்கிறதுனால தான் they are grouped under tetrapoda. இது உங்களுக்கு மேல எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டான், பட் இதை உங்களுக்கு ஏன் நேரில் கேட்கலாம். காரணம் இது எதுல இருக்கு, சம்மரியில கொடுத்துருக்கான். ஓகேவா? ஓகே. Amphibian have adapted to live both in the reptiles have presence of dry cornified skin, limbs are absent, fishes, poikiloderms, aves are warm-blooded animals, 4 limbs modified into wings for flying, hind limbs are adapted for walking. Unique feature of mammals are the presence of mammary glands, commonly exhibit viviparity. Okay, வாங்க questions try பண்ணுவோம். மிச்சபடி there is nothing unique in the summary. ஓகேவா? Claspers are distinguishing feature in the feature of males in class chondrichthyes. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். gill slits are separate and without operculum. அதாவது chondrichthyesல gill slitsனா செப்பரேட் அண்ட் operculum இருக்காதுன்றாங்க. கரெக்ட். பட் எக்ஸ்பிளைன் பண்ணதானே, எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ both correct but not explaining. Both correct but not explaining. ஓகேவா? ஓகே.
ஆஸ்டிச்சிச் ஃபிஷஸ் ஸ்விம் கான்ஸ்டன்ட்லி டு அவாய்ட் சிங்கிங். அப்படியா? ஆஸ்டிச்சிச் கான்ஸ்டன்டா ஸ்விம் பண்ணுமா என்ன? கான்ட்ரிச்சிச் தான் கான்ஸ்டன்டா ஸ்விம் பண்ணும். ஆஸ்டிச்சிச்ல ஏர் பிளாடர் இருக்கும். ஸோ இது தப்பு. ஏர் பிளாடர் இஸ் பிரசன்ட் இன் தி ஃபிஷஸ் ஆஃப் கிளாஸ் ஆஸ்டிச்சிச். கரெக்ட். ஸோ ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவா? ஓகே ப்ரோ. Amphibian males and females produce lot of gametes. Yes. Lot of gametes external இது பண்ணிரும். Male lack copulatory organs in amphibians. இல்ல. Male ல copulatory organs இருக்கும். ஓகேவா? So A true or false. Bro இதெல்லாம் NCERT ல இல்லனா இருக்கு. பட் எந்த சாப்டர்ல இருக்குன்னா இந்த அனிமல் டிஷ்யூ சாப்டர்ல இருக்கு. ஓகேவா? அதுல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் எல்லாம் பத்தி அந்த சாப்டர்ல படிப்போம். சோ அப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிரும். அடுத்து கேலோட்ஸ், crocodilus and chelonae are members of class reptilia. ஆமா கரெக்ட். ஹார்ட் இஸ் 3 chambered in Callos, crocodilus and chelonae. ஆமா கரெக்ட். அப்படின்னு போடக்கூடாது, தப்பு. crocodilus-ல crocodile-ல 4 chambered heart. so A true or false. ஓகேவா? or false. in birds the skin is moist. அப்படியா? கிடையாது, dry skin. bird possess oil glands. ஆமா இருக்கும். பேர்ட்ஸ்ல ஆயில் கிளான்ஸே இல்லைன்னா கிடையாது, இருக்கும். பட் பேஸ் ஆஃப் தி டெய்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஓகே. அடுத்து ஏர் சாக்ஸ் ஆர் கனெக்டட் டு லங்ஸ் இன் கிளாஸ் ஏவ்ஸ். ஆமா, ஏர் சாக் சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன் இன் பேர்ட்ஸ். கரெக்ட். அதனாலதான் அதுங்க லங்ஸோட கனெக்டா இருக்கு. சோ போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஏன்னா எதனால லங்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு? ஏன்னா இது ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அதனாலதான் லங்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. புரியுதா? mammalian teeth are heterodont. ஆமா, அதுங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கும். சோ கரெக்ட். some mammals are adapted to fly. கரெக்ட். பட் நான் பறக்கிறதுக்கும் பல்லுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது. சோ both correct but not explaining. both correct but not explaining. but not explaining. அடுத்து இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது பண்ணல. which one of the organisms bears hollow and pneumatic long bones? hollow pneumatic long bones எதுல இருக்கும்? ஏவ்ஸ்ல இருக்கும். அப்ப இதுல எது ஏவ்ஸோட எக்ஸாம்பிள்னு பார்க்கணும். ஆர்னித்தோரின்கஸ்ங்கிறது மமேலியா, சோ இது கிடையாது. நியோஃப்ரான் வல்சர், இது ஏவ்ஸ். ஓகே. ஹெமிடாக்டைலஸ்ங்கிறது இது ரெப்டீலியா. கரெக்டா? வால் லிசார்ட், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பள்ளி. மேக்ரோபஸ்ங்கிறது கேங்கரு, இதுவும் என்னதுதான்? மெமேலியா தான். சோ நியோஃப்ரான் தான் ஆன்சர். இதெல்லாம் நீங்க வந்து இந்த திருப்பி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணாதான், திருப்பி சொல்லி மெமரைஸ் பண்ணாதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா போட முடியும். ஓகேவா? ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். சொன்னா கொஸ்டின் வரும்னு சொன்ன மாதிரி வந்துருச்சா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான லைன். ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். கரெக்ட். கார்டேட் தான் ஹையர். எல்லா வெர்டிபிரேட்டும் கார்டேட் தான், ஆனா எல்லா கார்டேட்டும் வெர்டிபிரேட் கிடையாது. ஓகே. நோட்டோகார்டஸ் ரீப்ளேஸ் பை வெர்டிபிரல் காலம் இன் அடல்ட் வெர்டிபிரேட்ஸ். இதுவும் கரெக்ட். அண்ட் அதுதான் காரணம். கார்டேட்ஸ்ல ஒரு சில இதுல என்ன இருக்கும்? கார்டேட்ல வந்து இந்த நோட்டோகார்டும் பிரசன்ட் ஆயிருக்கும், ஆனா இதுல இது ரீப்ளேஸ் ஆயிருச்சு. அதனாலதான் எல்லா கார்டேட்டும் வெர்டிபிரேட் கிடையாது. ஸோ போத் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. ஓகேவா? ஓகே. ஐடென்டிஃபை தி வெர்டிபிரேட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் கேரக்டர்ஸ் பை கிராப் அண்ட் கிசார்ட். கிராப் அண்ட் கிசார்டு எதுல தான் இருக்கும்? ஏவ்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்க, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, ஸோ ஸ்ட்ரைட் ஏவ்ஸ் தான். அடுத்து அக்வாட்டிக் மேமல்ஸ் எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் மேமல்ஸா இருக்கணும். ஓகேவா? ட்ரைகான் இல்ல, ட்ரைகான் வந்து பிஸ்ஸஸ்ல வந்துடும். ஓகே. வேல்ஸ், ஓகே வேல்ஸ், ஓகே. டால்பின், சீல பத்தி நம்மளுக்கு தெரியாது, ஸோ இருக்கட்டும். இங்கேயும் ட்ரைகான் வந்துருச்சு. ட்ரைகானும் பிஸ்ஸஸ், ஷார்க்ஸும் பிஸ்ஸஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். வேல்ஸ், டால்பின்ஸ் அண்ட் சீல்ஸ். ஓகேவா? ஓகே. எக்ஸோஸ்கெலட்டன் இது. which of the following group of animal is correctly matched with its characteristic feature without any exception? எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லாம எதை கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க? ரெப்டிலியால 3 chambered heart. அப்படியா? ரெப்டிலியால 3 chambered heart கரெக்ட் தான், பட் அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. crocodileக்கு 4 chambered இருக்கும், சோ இது கிடையாது. கார்டேட்டா possess a mouth with an upper and lower jaw. அப்படியா? இல்ல. கார்டேட்டாக்குள்ள ஏக்னாத்தோஸ்டோமான ஒரு இது இருக்கு, சோ எக்ஸெப்ஷன் இருக்கு, கிடையாது. கான்ட்ரிக்டிஸ் possess cartilaginous endoskeleton. கரெக்ட். இதுக்கு எந்த எக்ஸெப்ஷனும் கிடையாது.
மெமேலியா கிவ் பர்த் எங்க வந்துச்சுன்னா ஆர்னித்தோரின்கஸ் முட்டை போடும், யங் ஒனுக்கு கிவ் பர்த் பண்ணாது. ஸோ அப்போ அது ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ இது கிடையாது. ஓகே, யூனிக் மெமேலியன் கேரக்டர் எதெல்லாம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கா, அப்போ இது கிடையாது. ஓகேவா? ஓகே, பின்னா மோனோகாண்டைலிக் ஸ்கல். நம்மளுக்கு மோனோகாண்டைலா, நான் என்ன சொன்னேன், டைகாண்டைலிக் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் கிடையாது. ஹேர்ஸ், டிம்பானிக் மெம்பரேன் அண்ட் மேமரி கிளாண்ட். அப்படியா, நம்மளுக்கு டிம்பானம் இருக்குமா என்ன? கிடையாது, நம்மளுக்கு பின்னாதான் இருக்கும். ஸோ ஹேர், பின்னா, மேமரி கிளாண்ட். இதுதான் ஆன்சர். பிக் தி ஆட் ஒன் அவுட். ஓகே, செலோனே, கேலோட்ஸ், நாகா இது எல்லாமே ரெப்டைல். ஸோ இது ஆட் ஒன்னு, இது வந்து ரெப்டைல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரெப்டைல்ஸ். ஓகே, அடுத்து பாவோ சித்தகுலா ஆர்னித்தோரின்கஸ். நல்லா கவனி, பாவோ சித்தகுலா ஏவ்ஸ், ஆர்னித்தோரின்கஸ் மேமல்ஸ். அப்ப இதுதான் வித்தியாசமா இருக்கு. கரெக்டா? இதுல பாரு பூஃபோர் ஆனா ஹைலா, இதுவும் என்னதுதான், இது வந்து ஆம்பிபியன்ஸ். கரெக்டா? ஆம்பி. இது கேனஸ், பிலிஸ், ராட்டஸ் எல்லாமே என்னது, நம்மளோட மேமல்ஸ். பட் மேல இருக்கிற அந்த ஆப்ஷன் பி மட்டும்தான் கொஞ்சம் குழப்பி இருக்கான். இது ரெண்டும் ஏவ்ஸ், இது மேமல். ஓகேவா? ஓகே, அடுத்து சால்வ் பண்ணிட்டோம். ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்டோமேட்டா ஆர் எக்டோபாரசைட்ஸ். ஈஸியான விஷயம், எக்டோபாரசைட். அடுத்து இது பார்த்துட்டோமா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அனிமல் கிங்டம் சாப்டர் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் பயாலஜி. ஸோ இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு மேலே நான் ரொம்ப இழுக்க விரும்பல. ஸோ எப்போதும் நான் உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். உங்களுக்கு எந்த கமெண்ட் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எப்போ பாக்குறனோ அப்போ ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நோ ஃபர்தர் எலாங்கேஷன் ஆஃப் வீடியோ, செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.